இன்னைக்கு கூப்பிட்டு கொடுக்குற தேமுதிகக்கெல்லாம் கொடுக்கறத விடவும் திமுக கம்மியான. தேமுதிக வாங்கின வாக்கு 2021 டிடிவி தினகரனுடைய கூட்டணியில் இருந்து 60 தொகுதியில் போட்டியிட்டு 2 லட்சம் ஓட்டு. திருமாவளவன் அவர்கள் 6 தொகுதியில் போட்டியிட்டு 4 லட்சம் ஓட்டு. 2க்கு வித்தியாசம் எங்க இருக்கு பாருங்க. தேமுதிகக்கு என்ன தகுதி இருக்கு? 2 லட்சம் வாக்குன்னு சொல்லிட்டார். 2 லட்சம் வாக்கு வாங்கின தேமுதிகவை நீங்கள் மீண்டும் கொண்டு வந்து நிறுத்துவீங்கன்னா ஆவரேஜ் 60 சட்டமன்ற ஒரு தொகுதிக்கு 2000 ஓட்டு. ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி வட தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கிறார்கள். தமிழகம் முழுக்க பரவி இருக்க கட்சியா இருக்கு. அதுல வட தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் அனைத்து சட்டமன்றங்களும் 5000 ஓட்டு கட்டாயம் வாங்க முடியும். அந்த 5000 ஓட்டுக்கு நீங்க மதிப்பு கொடுத்தீங்களா? இந்த முடிவு தேர்தலில் பத்திரிகையாளர் பிரியன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, 2021 தேர்தலில் திமுகவுடைய கூட்டணியில தான் வேல்முருகன் கடலூர்ல ஜெயிச்சாரு. இப்போ திமுக கூட்டணியை விட்டு போறாரு, அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு 2001 திருமாவளவன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஒரு சீட்டு ஜெயிச்சார். அந்த திருமாவளவனை அதிமுக பிரசிடண்ட் அம்மா அவர்கள் கூட்டணி சீட்டை கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா 10 தொகுதிகள் நிற்க சொன்னாங்க. 10 தொகுதிகளும் சின்னம் நீங்கள் விரும்புகிற சின்னத்தில் இல்லைங்கன்னா அப்போ நட்சத்திர சின்னம் சொன்னாங்க. அது என்ன சொல்ல வரனா, திமுக உதயசூரியன் சின்னத்தை நிற்க சொன்னிச்சு. ஆனால் அதிமுக அவர்கள் நீங்கள் விரும்புகிற சின்னத்தில் இல்லைங்க. முதல்ல அதிமுக கொங்கு தனியரசையும் கருணாஸ் அவர்களையும் மட்டும்தான் இரட்டை இல்லைங்க 2016 சொன்னாங்க. உடனே அதை தான் இப்போ சொல்லுவாங்க, அதிமுக நிற்க வைக்கலையா, அதிமுக நிற்க வைக்கலாம். இதை காரணம் காட்டி இப்போ வர எல்லா தேர்தலையுமே திமுக. வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சொந்த சமூகத்தை சார்ந்தவங்களை வச்சு பேச விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த நக்கல் அடிப்பது கிண்டல் அடிப்பதுக்கு தான் இருக்கும். நமது பத்திரிகையாளர் கேட்டதுக்கே என்ன என்ன அவங்க பார்வை என்ன அதை பற்றி அப்படிங்கிறது என் பார்வை அப்படின்னு காட்டினார். வன்னியர் அல்லாத ஒருத்தர் வன்னியர் கட்சின்னு சொல்லப்படாத காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒருத்தர் குரல் கொடுத்தோன்னே அதை கொடுக்குறீங்க. இவர்களுக்கு என்னன்னா வன்னியருடைய பிரச்சனையும் இல்லை, பொதுவாக அந்த சமூக நீதி பேசுகிறவங்க தர செய்யக்கூடாதுங்கிறத அவருடைய நோக்கம். அது எம்ஜிஆர் காலத்தில் போகிறாங்க. அது எம்ஜிஆர் காலத்தில் சுட்டாங்க. எம்ஜிஆர் இப்போ மருத்துவமனையில் இருந்தாங்க. அப்போ ஆக்டிவாக இருந்த, அதாவது முதல்வருடைய துறைகளை கவனித்து கொண்டு பண்ருட்டி ராமச்சந்திரன் கவனிச்சுக்கிட்டாங்க. அப்போ மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குது, போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்திற்கு காரணம், போராட்டத்தில் வன்முறைக்கு காரணம் திமுக. பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17 இடஒதுக்கீட்டுக்காக நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிவிக்கிறார். அந்த அண்ணா அறிவாலயத்தை திறப்பு விழா அதே நாளில் அவர் அறிவிக்கிறார். முதல்ல போராட்டம் அறிவிச்சது யாரு? மருத்துவர் ராமதாஸ். அப்ப அதே தேதியில் அறிவிச்சது திமுக. உண்மையிலேயே அந்த பொறுப்புல பண்ருட்டியார்ல இன்னும் கூட அதிகமான துப்பாக்கி சூடு நடந்திருக்கும். இன்னும் நிறைய உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கும். 21 பேருங்கிறது மட்டும் இல்லை. ஏன்னா ஒரு வார காலமாக நீங்க மதுரை பக்கம் போகவே முடியாது. அந்த அளவுக்கு வட தமிழ்நாடு முழுக்க சாலைகள் துண்டிக்கப்பட்டிருந்துச்சு. தன் சாதியான இசைவாளர் சமூகத்தை சேர்த்து கொண்டு 108 சாதிகளை இணைத்து அந்த எம்பிசி என்கிற ஒரு புதிய பட்டியலை உருவாக்கினார். அது தமிழை தாய்மொழியாக கொள்ளாத எத்தனையோ சாதிகள் உள்ள வந்துச்சு. அன்புமணி சேர்ப்பாங்கன்னு பார்த்தோம், அதுவும் இல்லை. ராமதாஸை தக்க வச்சுக்குவாங்கன்னு பார்த்தோம், அதையும் விட்டுட்டாங்க. இப்போ அடுத்து அவங்கள தொடர்ந்து வேல்முருகனையும் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. இது திமுகவுக்கு என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் உங்க பார்வையில்? வேல்முருகன் ராமதாஸ் இருந்து பாடம் படித்ததுனால அதைத்தான் ஃபாலோ பண்ணார். அப்படி அடிப்படையில் தான் கொடுக்க சொல்றாரு. முதல்ல இது தற்காலிக தான் 10.5. இதை எடப்பாடியார் மேலே திணிச்சு அவர் தேர்தலில் மிகப்பெரிய அளவு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி ஒரு தோல்வியாடைய வச்சு இது பண்ணிட்டாங்க. அது ஒரு பக்கம். ஆக என்ன சொல்றோம்னா, திமுக என்பது தமிழ் சமூகம் அதிகாரத்துக்கு வரது செய்யக்கூடாது. இதுதான் கலைஞர் காலத்துல நடக்கிறது. நடந்திருந்தா, ஒழுங்கா நடந்திருந்தா இந்த மண்டல வாரியான இடஒதுக்கீடு தான் அமலா இருக்கணும். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த நாள் வேல்முருகன் டிஎம்கே விட்டு வெளியில வந்திருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா அன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷன்லேயே திரும்பவும் கதறி இருக்கிறாரு. 25 வருஷமா போராடி தான் தொகுதி பங்கீட வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி கதறி இருக்காரு. இன்னைக்கு கூப்பிட்டு
கொடுக்குற தேமுதிகக்கெல்லாம் கொடுக்கறத விடவும் திருமாவுக்கு கம்மியான இடஒதுக்கீடு. அந்த மரியாதை கூட வேல்முருகன் அவர்களுக்கு இல்லாதனால அவர் வெளியில் வந்துட்டு இருக்காரு. வெளியில் வந்து தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னவர், தனிச்சு செயல்படுறேன்னு சொன்னார். இப்போ ஒரு சிலரை வச்சு கூட்டணின்ற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்படுறோம். இப்போ இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது திமுகவை சேர்ந்த துரைமுருகன் அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா, வேல்முருகன் திமுகவை விட்டு போகிறதுனால திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சொந்த சமூகத்தை சார்ந்தவங்களை வச்சு பேச விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து இந்த நக்கல் அடிப்பது கிண்டல் அடிப்பதுக்கு தான் இருக்கும். அது மாதிரி பத்திரிகையாளர் கேட்டதுக்கே என்ன உங்கள் பார்வை என்ன அதை பற்றி அப்படின்னு கேட்கும்போது என் பார்வை அப்படின்னு முடித்து காட்டினார். ஏன்னா அந்த மாதிரி அது நகைச்சுவை உணர்வுன்னு மட்டும் இல்லை, அதை நம்ம வந்து அது ஒரு கிண்டலாக தான் பார்க்கணும். ஆனால் அதை தாண்டி வேல்முருகன் அவர்கள் வந்து இத்தனை நாளாக உங்களுக்கு 2019 கூட இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. 21 தான் எம்எல்ஏ ஆனார். அதுவும் வந்து அவர்களுக்கான தனிச்சின்னம் கொடுக்காம உதயசூரியன் நிற்க வச்சேன். கேட்டால் அது வெற்றி வாய்ப்பு அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொடுத்தோம் அப்படிம்பீங்க. இப்படி ஏதாவது காரணம் சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த பகுதியில் கடலூர் மாவட்டத்தில் அன்றைக்கி வெற்றி பெறுவதற்கு அவருடைய உழைப்பு மிக முக்கியமானதாக இருந்துச்சு. கடலூர் மட்டும் இல்லை, அங்கங்கும் இருக்கிற வேல்முருகன் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் உழைப்பாளிகளாக, அதாவது கட்சிக்கு உழைப்பாளிகளாக, பேச்சாளர்களாக, களப்பணியாளர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா திமுகவுக்கு களப்பணியில் உதவி செய்வது யாருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, வேல்முருகனுக்கு. இப்போ மீதி கட்சிகள்லாம் தேமுதிக போய் இவங்க அளவுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. காலையில் வருவான், தலைவராக நிற்பான், ஒரு 1/4 மணி நேரம் நிற்பான், அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு டீ குடிப்பான், அடுத்த 1/2 மணி நேரம் ஓட்டுவான். ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. வந்தாங்கன்னா மதிய சாப்பாடு கூட சாப்பிடாமல் வேலை செய்கிற ஆளுங்க. 3 மணி 4 மணி இல்லைங்க, போவோம் பார்ப்போம், தேர்தல் 10 நாள் தான் இருக்குது, 20 நாள் தான் இருக்குது, நம்ம எப்படி வேலை செய்யணும்னு கடுமையாக உழைக்கிறவர்கள். என்ன அந்த உழைப்பை கொடுத்து திமுகவுக்கு வெற்றியை தேடி தந்தவங்க. அந்த வெற்றியை தேடி தந்தவங்களை உதாசீனப்படுத்துவதற்குல இது தேர்தல் முடிவு வரும்போது தெரியும். ஆனால் அதை தாண்டி வேல்முருகனை இன்னைக்கு நீக்குவதற்கு என்ன காரணம்? அதாவது நீக்கிறதுனா உங்களை இவராக விலகிறாருன்னா என்ன அர்த்தம்னா அங்கே உள்ள நெருக்கடி அர்த்தம். தேமுதிக வாங்கின வாக்கு 2021 டிடிவி தினகரனுடைய கூட்டணியில் இருந்து 60 தொகுதியில் போட்டியிட்டு 2 லட்சம் ஓட்டு. திருமாவளவன் அவர்கள் 6 தொகுதியில் போட்டிட்டு 4 லட்சம் ஓட்டு. 2க்கு வித்தியாசம் எங்கே இருக்கு பாருங்க. இவங்க 6, அவங்க 60. அவங்க வாங்கினது 2 லட்சம், இவங்க திருமாவளவன் 4 லட்சம். அப்போ 2க்குமான வித்தியாசம் எப்படி இருக்கு? அப்போ இந்த இடத்துல 4 லட்சம் வாக்குகள் வாங்குற திருமாவளவனுக்கு 8 சீட்டுக்கு போராடுறாரு. இல்லை 8 கூட அவங்க முழுசாக கொடுக்கல, 6 தனி தொகுதி 2 பொது தொகுதின்ட்டாங்க. இல்லை அது பொது தொகுதியில் இப்போ அவங்க வேட்பாளர் வச்சுருக்கேன். இது சரவண நவாஸ் இருக்காரு, எஸ்எஸ் பாலாஜி இருக்காங்க, அதனால் அவங்க பொது தொகுதி வாங்கினாங்க. அது இது இல்லை. ஆனால் என்னென்னா அவர்கள் தான் கேட்குறாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் 6லிருந்து 8க்கு இருக்கு, அந்த 2 தொகுதி சேர்த்து கேட்பதுக்கு அவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக இந்த கூட்டணியில் இருந்துட்டு இந்த கூட்டணிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த நேரத்தில் வந்து கொள்கை ரீதியாக ஆதரித்து பேசுறது அவங்க தான். நீங்கள் பாஜகவை எதிர்ப்புன்னு பேசிக்கிட்டு, ஆனால் பாஜக கூட்டணியில் இருந்தாங்களா இல்லையா? வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கூட்டணியில் இருந்தவர் தானங்க. ஆனால் வாஜ்பாய் காலத்தில் இருந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணாரு? எதிர்த்து பேசுறாரு. அதே திமுக இருக்கும் போது திருமாவளவனும் சேர்ந்து தானே அந்த வாஜ்பாய் அவர்களின் கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. ஆனால் பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்க, நாங்கள் பாஜகவுக்கு எதிரானவர்கள், பாஜகவுக்கு எதிரானவர்கள். அது ஒரு பொய் பிரச்சாரம் தான். ஆனால் அவர்களுடைய அனைத்து வகையான உறவுகளையும் வச்சிருக்காங்க. நீங்கள் திமுக ஆட்சி காலத்தில் தடுத்து நிறுத்தின ஒரே ஒரு மத்திய அரசாங்க திட்டத்தை சொல்லுங்க. திட்டத்துக்கு பேராது மாற்றி வச்சுனா ஜல் ஜீவன் திட்டம், அதாவது இந்த குடிநீருக்கு வரி போடுறது, அந்த திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் வச்ச அதே பேர் தான். எந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துறாங்க? நீத்திருவானாங்களா? நீட்டு வந்துச்சா? நீ தடுத்து நிறுத்திட்டாங்களா? இல்லை. மும்மொழி கொள்கையில் பேசு பொருள் தான். மும்மொழி கொள்கை இன்னைக்கு எங்கே நடைமுறையில் இல்லாமல் இருக்கு? அனைத்து தனியார் பள்ளிகளையும் சிபிஎஸ்சி பள்ளிகளையும் விருப்ப பாடமாக நாங்கள் ஹிந்தி வச்சுருக்கோம் அப்படின்னு ஹிந்தி எடுத்தா படிச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னு நடிப்பாங்க. இப்போ என்னென்னா அரசு பள்ளிக்கு இன்னும் வரல, இதான் விஷயம். ஆக திமுக என்பது வெளிப்படையாக பேசுகிற ஒரு கட்சி. அதாவது பாஜகவை எதிர்க்கிறேன்னு பேசுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. அதிமுக பற்றி சொல்கிறீங்களே, எதுக்கு ஒரே ஒரு ஒப்பீடுகளுக்காக 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ கவர்னர் வந்து கையெழுத்து போட்டு காலதாமதமாச்சு. அதனால் ஓராண்டுக்கு பள்ளி படிப்பு பாதிக்கப்படும், கல்லூரி போய் சேர்வது பாதிக்கப்படும்னு எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணாங்க? பாஜக கூட இருந்தாலும்
பாஜக அரசாங்கத்தை மீறி தான் அந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தினார். சரி, இது ஒன்று. அப்புறம் பாஜக ஆட்சியில் இருக்கும்போது விஜயபாஸ்கர் குட்கா ஊழலுக்காக நாங்கள் விசாரிக்கிறோம் வீடு போய் புகுந்து விசாரிச்சாங்களா? அதே அமலாக்கத்துறை. அதே போல இது தலைமை செயலாளர் வீட்டில் விசாரணை நடந்துச்சா? இத்தனை நடந்துச்ச. திமுக ஆட்சியில் திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்குது, பாஜக மத்தியில் இருக்குது. ஆனால் என்றால் திமுகவுடைய அலுவலகங்களில் விசாரணை நடத்தா? நீங்கள் செந்தில் பாலாஜி நேருலாம் வழக்கில் மாட்டியிருக்காங்க, ஊழல் வழக்கில். அதை தாண்டி ஆக இதுதான் பாஜகவோடு நட்பு எப்படி இருக்குங்கிறதா இதை காட்டுது. பாஜகவோட திமுகவுக்கு எந்த அளவுக்கு நட்பு அப்படிங்கிறது இந்த செயலில் காட்டுது. எந்த திட்டங்களையும் ஒரே ஒரு திட்டத்தை கூட இதுவரை திமுக எதிர்த்துக்கிட்ட. அடுத்தது சரி, நம்ம இப்போ வேல்முருகன் விஷயத்துக்கு வருவோம். அவர் இந்த தமிழர்களுக்கு வேலை அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சார். தமிழர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, தமிழர்களுக்கே வேலையில் முன்னுரிமை அப்படின்னு கோரிக்கை வச்சார். அந்த தமிழர்களுக்கே வேலையில் முன்னுரிமையில் பி.கே. சேகர்பாபுல இருந்து KNR வரைக்கும் ஒவ்வொருத்தர் எதிர்த்தாங்க. பி.கே. சேகர்பாபு நேரடியாக சட்டமன்றத்தில் வேல்முருகன் பேசும்போது எதிர்ப்பு தெரிவித்தார். அவருக்கு அந்த துறை கிடையாது, அவருக்கு பேசுறது வேற துறை. துறை பற்றி வேலைப்பது பி.கே. சேகர்பாபுக்கு என்ன வேலை? ஏன் தடுக்கணும்? மொழிப்பாசம். ஆக அந்த அடிப்படையில் தான் இந்த வேல்முருகன் எதிர்த்து அதனால இவர் தொடர்ந்து கூட்டணியில் இருந்தால் இவருக்கு வட்டியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கிறாரு, தமிழர்களுக்கே வேலையில் முன்னுரிமைன்னு கொடுக்குறாரு. அதனால் இவர் நம்ம கூட்டணியில் இடம் கொடுக்க வேணாம், இவருக்கு அந்த ஒரு சீட்டுனாலும் நம்ம சின்னத்தில் நில்லுனாலும் இன்றைக்கி ஏன்னா கட்சி இன்றைக்கி வளர்ந்துருக்கு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து இன்றைக்கி கூட்டணி இல்லை வரல அப்படின்னு பேச்சுக்கு பிறகு பெரும்பான்மை நாம் தமிழர்களுடைய தம்பிகள் எல்லாம் இன்றைக்கி சேர்ந்துருக்காங்க அந்த இயக்கத்தில். இன்றைக்கி வளர்ந்துருக்கு. நிறையா பேர் நாம் தமிழருடைய பேச்சாளர்கள் இங்கே தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைஞ்சிருக்காங்க. அப்படி இணைஞ்சிருக்க அந்த சூழல்ல கட்சி வளர்ந்துருக்கனால கூடுதலாக சீட்டு கேட்குறாங்க. என்னங்க ஒரு 3-4 சீட்டு கொடுக்கறதுக்கு அவ்வளோ பெரிய அச்சவங்க? ஏன் தேமுதிகக்கு என்ன தகுதி இருக்கு? 2 லட்சம் வாக்குன்னு சொல்லிட்டார். 2 லட்சம் வாக்கு வாங்கின தேமுதிகவை நீங்கள் மீண்டும் கொண்டு நிறுத்துவீங்கன்னா ஆவரேஜா 60 சட்டமன்ற ஒரு தொகுதிக்கு 2000 ஓட்டு. ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி வட தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கிறார்கள். தமிழகம் முழுக்க பரவி இருக்க கட்சியா இருக்கு. அதுல வட தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் அனைத்து சட்டமன்றத்திலும் 5000 ஓட்டு கட்டாயம் வாங்க முடியும். அந்த 5000 ஓட்டுக்கு நீங்க மதிப்பு கொடுத்தீங்களா? இந்த முடிவு தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் போது அந்த முடிவு தெரியும். இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, 2021 கடலூரில் ரொம்ப உழைச்சாங்க அந்த தொகுதிக்காக வாழ்வுரிமை கட்சி சேர்ந்த தொண்டர்கள். நீங்கள் இதே பத்திரிகையாளர் பிரியன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, 2021 தேர்தலில் திமுகவுடைய கூட்டணியில் தான் வேல்முருகன் கடலூரில் ஜெயிச்சாரு, இப்போ திமுக கூட்டணியை விட்டு போகிறாரு, அவர் ரொம்ப வருத்தப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு வச்சுருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க 2001 திருமாவளவன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஒரு சீட்டு ஜெயித்தார். அந்த திருமாவளவனை அதிமுக அப்புறம் சொல்லி அம்மா அவர்கள் கூட்டு சீட்டை கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா 10 தொகுதிகள் நிற்க சொன்னார். 10 தொகுதிகளும் சின்னம் நீங்கள் விரும்புகிற சின்னத்தில் இல்லைங்கன்னா அப்போ நட்சத்திர சின்னத்தில் நின்னார். அது என்ன சொல்ல வரேன்னா, திமுக உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொன்னுச்சு. ஆனால் அதிமுக அவர்கள் நீங்கள் விரும்புகிற சின்னத்தில் இல்லைங்கன்னு முதல்ல அதிமுக கொங்கு தனியரசையும் கருணாஸ் அவர்களையும் மட்டும்தான் இரட்டையில நில்லுங்க 2016 சொன்னாங்க. உடனே அதை தான் இப்போ இவங்க சொல்லுவாங்க, அதிமுக நிற்க வைக்கலையா, அதிமுக நிற்க வைக்கலான்னு. இதை காரணம் காட்டி இப்போ வர எல்லா தேர்தலையுமே திமுக துரை வைக்கோவுக்கு சின்ன கொடுக்க போராடி அழுது புலம்பி தான் அவர் திருச்சியில் பெரம்பலூரில் எம்பிக்கு தனி சீட்டு சின்ன வாங்கினார். ஆக என்ன சொல்ல வரேன்னா, வெற்றி வாய்ப்பு அன்னைக்கு இருக்குன்னு கொடுத்தாங்க. ஏன்னா கொங்கு தனியரசு ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மிகப்பெரிய அளவு செல்வாக்கு உள்ளவராக இருக்கிறாரா அப்படின்னா அது இல்லைன்னு இருந்துச்சு. அந்த இடத்த சரி ரெட்டலையும் சேர்ந்துருக்கோம், உங்களுக்கு நல்லாயிருக்கும். கருணாஸ் அவர்கள் ஒரு நடிகர், ஒரு துணை நடிகர் தான். அவர் இன்னும் ஒரு ரஜினி மாதிரியோ விஜயகாந்த் மாதிரியோ ஒரு பெரிய நடிகர், ஒரு பெரிய நடிகர்லாம் கிடையாது, ஒரு துணை நடிகர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு அறிமுகம் இருக்குது. ஆனால் இங்கே சின்ன இருக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு நிற்க வச்சாங்க. நிற்க வச்சு அவர் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆக்கினாங்க. ஆனால் என்னைக்காவது அதிமுக இவங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு இவர்கள் அதிமுக ஆதரவு எம்எல்ஏவாக செயல்பட்டார்கள். தமிழ் அன்சாரி அவரோட இதில் சேர்ந்துக்கிட்டு இவங்க 3 பேரும் போய் அதிமுகவில் இருந்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. கருணாசும் அதான் செயல்படுவார், தனியரசும் செயல்படுவார். இப்போ முதல்ல உங்களை எம்எல்ஏ ஆக்கிறது அதிமுக துணையோடு தான் நீங்கள் ஆனீங்க.
ஆயிட்டு கடைசியில் போய் நீங்கள் அப்படி நிற்கிறதுனால உங்களுக்கு என்ன? அப்போ திமுகவுக்கு ஆதரவாக செயல்படணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அந்த வேலையை வேல்முருகன் செய்யலை. வேல்முருகன் என்ன பண்ணார்னா, அங்கே இருக்கும்போது அவர் சார்ந்த வன்னியர் சமூகத்துடைய பிரச்சனையை பேசினார், தமிழருடைய பிரச்சனையை பேசினார். இப்படி 10% இடஒதுக்கீடுக்கு தரையாக இருக்கீங்க, அதை கொடுங்க, சட்டமன்றத்தில் பேசினார். இந்த சட்டமன்றத்தில் இதை ஆதரித்து செல்வபிரத்தை பேசுறதுக்கு நீங்கள் அந்த பிரச்சனையை பேசுகிறீங்க அப்படின்னா, வன்னியர் அல்லாத ஒருத்தர், வன்னியர் கட்சின்னு சொல்லப்படாத காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒருத்தர் குரல் கொடுத்தோன்னே அதை கொடுக்குறீங்க. இவர்களுக்கு என்னன்னா அந்த வன்னியருடைய பிரச்சனையும் இல்லை, பொதுவாக அந்த சமூக நீதி பேசணும் தவிர செய்யக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இப்போ சமீபத்தில் ஒரு விவாத நிகழ்ச்சியில் கூட மதிவாணர்கள் நாங்கள் தான் இடஒதுக்கீடு கொடுத்தோம் வன்னியர்களுக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. என்ன நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தீங்க? அது எம்ஜிஆர் காலத்தில் போராடினாங்க, அது எம்ஜிஆர் காலத்தில் சுட்டாங்க. எம்ஜிஆர் இப்போ மருத்துவமனையில் இருந்தாருங்க. அப்போ ஆக்டிவாக இருந்த, அதாவது முதல்வருடைய துறைகளை கவனித்து கொண்டு பண்ருட்டி ராமச்சந்திரன், பண்ருட்டியார் கவனிச்சுக்கிட்டாரு. அப்போ மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குது, போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்திற்கு காரணம், போராட்டத்தில் வன்முறைக்கு காரணம் திமுக. பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17 இடஒதுக்கீட்டுக்காக நான் போராடுகிறேன் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிவிக்கிறார். இது அறிவித்த பிறகு அதே நாளில் நான் அண்ணா அறிவாலயம் இன்னைக்கு இருக்கல, அண்ணா அறிவாலயம் பழைய சன் டிவி ஆஃபீஸ், அந்த அண்ணா அறிவாலயத்தை திறப்பு விழா அதே நாளில் அவர் அறிவிக்கிறார். முதல்ல போராட்டம் அறிவிச்சது யாரு? மருத்துவர் ராமதாஸ். அதே நாளே அதாவது மருத்துவர் ராமதாஸ் சாலை மறியல் போராட்டம்னு அறிவிக்கிறாரு. நான் இடஒதுக்கீடு கேட்டு போராட போறேன்னு சொல்ல, இடஒதுக்கீடு கேட்டு சாலை மறியல் பண்ண போறாங்கிறாரு. அப்ப அதே தேதியில் அறிவிச்சது திமுக, கருணாநிதி அவர்கள் அறிவிச்சாரு. அப்ப அதை அறிவிச்சதற்கு பிறகுதான் சிக்கல். அவர்கள் இங்கே வந்து அண்ணா அறிவாலய விழாவில் கலந்து கொண்டு திரும்ப அவர் ஊருக்கு போகும்போது வழிநடுகளை போராட்டமாக இருக்குது. அது செங்கல்பட்டில் தொடங்கி கிட்டத்தட்ட வட தமிழ்நாடு முழுக்க போராட்டம். அப்போ போராட்டக்காரர்களை தாக்குகிறார்கள் இங்கேருந்து போகிறவங்க. அப்போ அங்கே தான் பிரச்சனை வெடிக்குது. கலவரம் என்பதே திமுக உருவாக்கியது. அப்போ இந்த கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் அரசு செயல்பட வேண்டியிருக்கு. அப்போ பொறுப்பில் இருந்தது யாரு? வன்னியரான பண்ருட்டி ராமச்சந்திரன் தான். அப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தனால தான் இது மேலே, அது அதிமுக எம்ஜிஆர் மேலே பழி போடுறதில்லை, பண்ருட்டியார் மேலே பழி போடுறதில்லை. உண்மையிலேயே அந்த பொறுப்பில் பண்ருட்டியாரில் இன்னும் கூட அதிகமான துப்பாக்கி சூடுகள் நடந்திருக்கும், இன்னும் நிறையா உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் 21 பேருங்கிறது மட்டும் இல்லை. ஏன்னா ஒரு வார காலமாக நீங்கள் மதுரை பக்கம் போகவே முடியாது. அந்த அளவுக்கு வட தமிழ்நாடு முழுக்க சாலைகள் துண்டிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த அளவுக்கு கடுமையான போராட்டம். அதாவது ஆடு மாடுகளை கொண்டு வந்து சாலையில் போகிறது, மாட்டு வண்டியை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க, சாலையை பிளந்து போடுவாங்க, பஸ்ஸு போகாத மாதிரி. இவ்வளோ கடுமையாக ஒரு வார காலம் அப்படி ஒரு போராட்டம் தமிழ்நாடு பார்த்ததே இல்லை. அது வரலாறுல அதான் முதல் போராட்டம். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தின் வாயிலாக ஆட்சி முடிவு தருவாங்க. அப்புறம் அவர் இறந்தார். அதன் பிறகு ஜானகி இருந்தாங்க. அப்புறம் அதிமுக ஆட்சி மாற்றம் வந்துச்சு, கருணாநிதி ஆட்சி வந்துச்சு. அதனால் இடஒதுக்கீடு வந்துச்சு. அந்த இடஒதுக்கீடு என்ன தந்தார்? ஏற்கனவே 15% இடஒதுக்கீடு என்று 20 சமூகங்களாக, அதாவது பிசி பட்டியலில் 20 சமூகங்களாக வன்னியர் சமூகம் இருந்து அந்த பட்டியலில் 15% இடஒதுக்கீடு வன்னியர்கள் அனுமதிச்சுட்டு இருந்தாங்க. அந்த இடஒதுக்கீடை தன் சாதியும் சேர்த்து கொண்டு, அதாவது தன்னுடைய இசைவலாளர் சமூகத்தை சேர்த்து கொண்டு, தன் சாதியான இசைவலாளர் சமூகத்தை சேர்த்து கொண்டு 108 சாதிகளை இணைத்து அந்த எம்பிசி என்கிற ஒரு புதிய பட்டியலை உருவாக்கினார். அந்த எம்பிசி புதிய பட்டியலில் 108 சாதியை உள்ளடக்கி அதில் 20% அப்படின்னு ஆக்கினார். 15% இருந்தது 20 சாதி, 20ன்னு ஆக்கி 5 ஏத்தரனை ஏற்றி அந்த 5ல் 108 சாதிகள் உள்ள வந்துடுச்சு. அது தமிழை தாய்மொழியாக கொள்ளாத எத்தனையோ சாதிகள் உள்ள வந்துடுச்சு. இதை தான் அதன் கமிட்டி எதிர்த்துச்சு. என்ன, அதனால அந்த பரிந்துரையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி ஒவ்வொரு நிலைமை இடஒதுக்கீடு துரோகம் பண்ண வரலாறு அவங்க வரலாறு. இப்படி துரோகம் பண்ணிட்டு கடைசியில் சட்டநாதன ஆணையமாக இருக்கட்டும் எல்லாமே கொடுத்த பரிந்துரைகள் மட்டும் முழுசாக நடைமுறைப்படுத்திட்டாங்களா? இல்லை. அதை அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கி எடப்பாடியார் நடைமுறைப்படுத்தினார். அந்த 10% இடஒதுக்கீடு என்பது அது தற்காலிகனாரு. இவங்க போய் அது போய் பிரச்சாரம் பண்ணி அனைத்து மக்கள்கிட்டையும் சொல்லி, அதாவது பிற மக்கள்கிட்ட அதாவது முக்கியமாக குறிப்பாக முக்குளத்தோர் சமூகத்திலையும் கொங்கு வேளாளர் சமூகத்திலையும் அதை கிளப்பி விட்டு அதுக்காக அவர்கள் போராடி, கொங்கு வேளாளர் சமூகம் ஒரு சிலர் பிசியில் இருக்காங்க, ஒரு சிலர் எம்பிசியில் இருக்காங்க. முக்குளத்தோர் பெரும்பாலும் முக்குளத்தோர் டிஎன்சி என்கின்றோம், பெரும்பாலும் இந்த பட்டியலில் இருக்காங்க, இந்த எம்பிசி பட்டியல். அப்போ எங்களுக்கு இது பிரச்சனை அப்படின்னு. உண்மையிலேயே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வச்ச கோரிக்கை என்பது வட தமிழ்நாட்டில் தான் எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு,
ஏன்னா எப்பயுமே அவர் கேட்கறது என்னன்னா வன்னியர்களுக்கு 15% இருக்கிற மாநிலத்தில் மத்தியில் 2% இடஒதுக்கீடு அப்படின்னு கேட்பார். ஏன் 2% கேட்டார்னா அப்போ 100 கோடி தான் மக்கள் தொகை, 100 கோடி மக்கள் தொகை, நாங்கள் 2 கோடி மக்கள் தொகை, அந்த 2 எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டார். இது அம்பேத்கர் அப்படிதான் இடஒதுக்கீடு கொடுத்தார். அம்பேத்கர் 19% இடஒதுக்கீடு SC STக்கு கொண்டு வந்தது எதன் அடிப்படையில்? அப்போ இருந்த மக்கள் தொகையில் 19% SC ST மக்கள். அந்த பட்டியலின மக்களுக்கு அப்போ இருந்த மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்தாங்க. இப்போ அந்த மக்கள் தொகை உயர்ந்திருக்கு. அவங்க 20-21 ஆகிட்டாங்க ஒரு சில மாநிலங்களில். அதை உயர்த்தின தலித் தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆக என்ன சொல்கிறோன்னா அதை பின்பற்றிருக்காருன்னு சொல்ல வரேன். மருத்துவர் ராமதாஸுடைய கொள்கை ஆசான்கள் யாருங்க? அம்பேத்கர், பெரியார். அதனால பெரியாருடைய பிறந்தநாள் செப்டம்பர் 14 போராட்டம் வச்சார் இடஒதுக்கீடு கேட்டு. கார்ல் மார்க்ஸ். அப்போ இப்போ இவர்களாம் தலைவராக வச்சார். ஒரு வன்னியர் தலைவர்களை கூட தலைவராக வச்சதில்லை தெரியுமா? SS ராமசாமி படையாச்சாரியோ, அர்த்தநாச வர்மாவையோ, இல்லை மாணிக்கவேல் நாயக்கரையோ, சாமிக்கன் படையாச்சியோ, அல்லது சர்தார் ஆதிகேசவ நாயக்கரையோ, இப்படி யாராவது வன்னியர் தலைவர்களை தன்னுடைய முன்னோடியாக ஏற்றுக்கொண்டாரான்னா இல்லை. அவர் தன் சமூகத்தை சார்ந்தவரை விட தான் ஒரு ஜனநாயகவாதியாகவும் பொதுவானவராகவும் இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸை தான் என்னுடைய கொள்கை ஆசானங்களாக கொண்டு வந்தார். ஆக என்ன சொல்றாருன்னா இப்படி இந்த சமூகத்துக்கு அதனால ஜாதி பெயர் பின்னாடி போடுறதை கைவிடுங்கன்னு சொன்னார் ராமதாஸ். ஆக இப்படியெல்லாம் இருந்த கட்சியை, இந்த மக்கள்கிட்ட இருந்ததை இவங்க இன்னைக்கும் போய் பாருங்க, வன்னியர்களுடைய பத்திரிகைகளில் சாதி பேர் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறார். யாராவது 1-2 ஆட்கள் பயன்படும், அதுவும் தாத்தா பேரில் இருக்கும். இது அப்பையில் இருந்த. ஆனால் மற்ற பிற சாதிகளில் போய் பாருங்க, அது நான் குறிப்பிட்டு சொல்ல வரேன், சமூகத்தோட இணக்கமாக இருப்பதான் முக்கியம். அதனால் அவரெல்லாம் போடுகிற பெயர் பாருங்க, சாதி பேரை போடுவாங்க. அதுவும் பிற மொழியாளர்களாக இருக்கிற நாயுடு, ரெட்டி போன்றவர்களும் வெளிப்படையாக சின்ன குழந்தை வரைக்கும் பேர் போடுவாங்க. ஆக இப்படி இருக்கிற இடத்துல இதையெல்லாம் மாற்றி காட்டிய ராமதாஸ் அவர்கள் வைத்த கோரிக்கைன்னு அனைத்து மக்களுக்கும் தான். நீ மக்கள் தொகை கணக்கெடு, அந்த கணக்கெடுத்து அனைத்து மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. அந்த அனைத்து மக்களுக்கு கொடுக்குற இடஒதுக்கீட்டில் வன்னியர் மக்கள் எவ்வளோ மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு கொடுங்க. அந்த மக்கள் தொகை ஏற்றவாறு கொடுக்கும்போது அவர் வழிமுறை சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்குது. அப்போ 100% இருக்க மக்கள் தொகை 69% கன்வெர்ட் பண்ணுங்க. கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது? ஒரு 18 வருதுன்னா அது 18 கொடுங்க, 15 வருதுன்னா 15 கொடுங்கிறது தான். அதுலேயும் இன்னும் தெளிவாக தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு என்பது மொத்த பரவலாக அனைத்து மாவட்டங்களும் கொடுப்பதற்கு பதிலாக மண்டல வாரியாக, ஏன்னா தமிழ்நாட்டில் மக்கள் தொகை என்பது வன்னியர்கள் ஒரு திருச்சி வரைக்கும் இருப்பாங்க. தெற்க பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர்கள், நாடார்கள் இருப்பாங்க. இந்த பிசி பட்டியல் வர அப்புறம் அடுத்த சமூகம் பலர்கள் இருக்காங்க, மற்றவங்க இருக்காங்க. மேற்கு மண்டலத்தில் கொங்குவலால் இருக்காங்க. அப்போ இவர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னா நீங்கள் மண்டல அடிப்படையில் தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். அப்போ மண்டல அடிப்படை இடஒதுக்கீடு அமுல்படுத்துறீங்கன்னா பாதிப்பு வராது. தமிழ்நாட்டுடைய இந்த ஜாதிய சிக்கல் இடஒதுக்கீடு பிரச்சனைக்கு தீர்வு என்பது தமிழ்நாட்டில் ஒரு சாதி தமிழகம் முழுக்க பரவி கிடையாது. எல்லா இடத்தையுமே இருக்கிற ஜாதிகளாக யாருமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலத்தில் கொங்குவலாளர்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்போ அங்கே இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு நீங்கள் 2%, 3% கொடுத்தா அது நியாயம். அங்கே 10% கொடுத்தா கூட அது தவறு, ஏன்னா அங்கே 10% மக்கள் தொகை இல்லை. அதுபோல் தெற்க முக்குளத்தோர்களும் நாடார்களும் அதிகமாக இருக்கிற இப்போ போய் நீங்கள் போய் ஒரு கன்னியாகுமரியில் போய் நீங்கள் அதிகமான இடஒதுக்கீடு ஒரு 10% கொடுக்குறீங்கன்னா அங்கே நாடாருடைய இடஒதுக்கீடு பாதிக்கப்படும். அப்போ வடக்கு அதே நாடார்களுக்கு 10% கொடுக்குன்னா வன்னியர்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ இதுக்கு சிக்கலை தவிர்ப்பதற்கு என்னென்னா மண்டல வாரியாக, அதாவது தமிழ்நாட்டை வடக்கு மண்டலம் என்றும் தெற்கு மண்டலம் என்றும் மேற்கு மண்டலம் என்றும் பிரித்து இடஒதுக்கீடு அமல்படுத்துவது. அப்புறம் ஒருவேளை இந்த வடக்கு மண்டலத்தில் போதுமான அளவுக்கு, அதாவது ஒரு இடம் இருக்குது, ஒரு 50 வேகன்சி இருக்குது, அந்த வேகன்சியை ஃபில் பண்ணும்போது வட தமிழ்நாட்டிலிருந்து ஆட்கள் இல்லை. அப்போனா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்துக்கோ தெற்கு மண்டலத்துக்கோ முன்னுரிமை கொடுக்கும், அல்லது பக்கத்து மாவட்டத்துக்கு முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு திருச்சியில் ஃபில் பண்ணால் சரி மதுரை வரைக்கும் அலோவ் பண்ணலாம், இல்லை மதுரையில் ஆள் இல்லைன்னா திருநெல்வேலி அலோவ் பண்ணலாம், அப்படி போகலாம். இப்போ இந்த மாதிரி நடைமுறைக்கு எடுக்கும்போது தமிழ்நாட்டிலான பிரச்சனைகள் சரியாகும். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, சல்லியர்னு ஒரு சமூகம் இருக்குது. தேனியில் பெரிய குளத்தில் மட்டும் இருப்பாங்க, நெசவு தொழிலை கொண்டவங்க. அவங்க மொத்த பாப்புலேஷன் ஒரு 10,000 பேர் தான் இருப்பாங்களே, தமிழ்நாடு முழுக்க சொல்ல வரேன். அந்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு எப்படி நீங்கள் அமல்படுத்துவீங்க? அப்போ இது மண்டல வயசாக பிரியும் போது நல்லாயிருக்கும். அதுவும் இன்னும் சொல்ல போனால் இன்னும் சிறப்பு மாவட்ட வைஸ் பண்ணுறது. ஏன்னா மாவட்டத்துக்கு ஒரு நிர்வாகம் இருக்குங்க. நம்மளுக்கு எப்படி அதாவது இந்தியாவிலிருந்து நிர்வாகம் பண்ணுவதற்கு தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு ஒரு மாநிலம் நிர்வாகம் பண்ணுது.
தமிழ்நாட்டுக்குள்ள மாவட்டமாக நிர்வாகம் பண்ணுறது ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்குது. கலெக்டர் இருக்காரு, எஸ்பி இருக்காரு, அது போல தான் மருத்துவத்துறை ஒவ்வொன்றுமே இருக்குது. அப்போ அந்த அந்த மாவட்டத்துக்கு வேக்கண்ட் வருதுன்னா அந்த வேக்கண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த மாவட்டத்தை சேர்ந்த முன்னுரிமை தரலாம். அப்புறம் பக்கத்து மாவட்டத்துக்கு முன்னுரிமை தரலாம். இப்போ சென்னைக்கு தண்ணி வேணால் எங்கேருந்து தண்ணி எடுக்கிறீங்க? கடலூர்லேருந்து வீராணத்தில் தண்ணி எடுக்கிறீங்க. அப்புறம் அந்த கடலூர் மக்களுக்கு சென்னை வேலைக்கு வாய்ப்பு வரும்போது முன்னுரிமை கொடுப்பீங்களா? இல்லை நீங்கள் போய் திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்களா? கன்னியாகுமரியில் தான் சென்னைக்கு தண்ணி கொண்டு வரீங்க, கடலூர் தான் கொண்டு வரீங்க. அப்போ அந்த முன்னுரிமை கொடுங்க. அதே வேலையை மதுரையில் கொடுக்கும்போது முன்னுரிமை கொடுங்க, திருநெல்வேலியில் வேலை போடும்போது கன்னியாகுமரிக்காருக்கு முன்னுரிமை கொடுங்க. இது ஏன்னா ஒரு நியாயத்தின் அடிப்படையில் சொல்கிறோம். நம்ம எந்த சமூகத்தோடும் ஒரு சண்டையை உண்டு பண்ணுறது எண்ணத்தில் எந்த வன்னிய தலைவர்களும் கிடையாது. பொதுவாக ராமதாஸ் அவர்களும் அப்படி கிடையாது. இன்னும் இணக்கமாக இருக்கு. வன்னியர்களுக்கான 2% குறைச்சு கூட கூடு, ஆனால் அவர்களுக்கு செய்யுன்னு சொல்கிற ஆள். அப்படி இருக்கிறதா வேலுமுருகன் அதைத்தான் ஃபாலோ பண்ணுறாரு. வேலுமுருகன் ராமதாஸ்ல இருந்து பாடம் படித்ததுனால அதைத்தான் ஃபாலோ பண்ணுறாரு. அப்படி அடிப்படையில் தான் கொடுக்க சொல்கிறாரு. முதல்ல இந்த தற்காலிகம் தான் 10.5 இதை எடப்பாடியார் மேலே திணிச்சு அவர் தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு இது பிம்பத்தை ஏற்படுத்தி ஒரு தோல்வியாடைய வச்சு நீங்கள் இது பண்ணிட்டாங்க. அது ஒரு பக்கம். ஆக என்ன சொல்ல வரேன்னா, திமுக என்பது தமிழ் சமூகம் அதிகாரத்துக்கு வர்றது செய்யக்கூடாது. இதுதான் கலைஞர் காலத்துலேருந்து நடக்கிறது. நடந்திருந்தா, ஒழுங்காக நடந்திருந்தா இந்த மண்டல வாரியான இடஒதுக்கீடு தான் அமுலாக இருக்கணும். இதெல்லாம் சிந்திக்க தெரியாத ஆட்களா? இந்த சாதிய சிக்கல் சரியாகக்கூடாது. என்னங்க நம்ம எதை கேட்கட்டுங்க போராடுவோம்? இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இடஒதுக்கீடு கேட்டு போராட மாட்டாங்க. அடுத்த வளர்ச்சி திட்டங்களை நோக்கி போராடுவோம். இன்னைக்கு என்ன பண்ணி இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் நடத்த விட்டுறதுக்கு பட்டாளி மக்கள் வச்சு ஒரு 25 ஆண்டு இடஒதுக்கீடு கேட்குறாங்க, நடந்துட்டு இருக்கு. முக்குளத்தோர் சமூகத்தில் ஒவ்வொரு சமூகம் இந்த இடஒதுக்கீடு கேட்டு நீங்கள் இந்த இடஒதுக்கீடு கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு அரசு எதை நோக்கி அடுத்து பயணிக்கும்? ராமதாசன் ஒரு இருக்காரு, அவர் கட்சி வச்சு நடத்தாரு. அவர் இப்போ இந்த இடஒதுக்கீடு கிடச்சி வச்சுங்க, அவர் என்ன போராட்டத்தை செய்வார்? அடுத்து வாழ்வியல் பிரச்சனை, வட தமிழ்நாட்டுடைய அடுத்த வாழ்வியல் பிரச்சனை. இப்போ என்ன பிரச்சனை? பண்ருட்டியில் முந்திரிக்கு இருக்குது, அந்த முந்திரி பயிரிடுறாங்க, அங்கே இருக்க பெரும்பான்மை மக்கள். அந்த முந்திரிக்கு ஒரு வேர் ஹவுஸ் கிடையாது, அந்த முந்திரியுடைய கொட்டை இருக்குது, அந்த கொட்டையை உடச்சி தூக்கி போட்டு குப்பையில் தான் போடுறாங்க. அதை ஒரு எரிபொருள் சக்தியாக மாற்றலாம், அந்த வேலை செய்யலாம். முந்திரி பழம் தூக்கி குப்பையில் தான் போடுறாங்க, அந்த முந்திரி பழத்தை விற்பனை பண்ண மார்க்கெட் பார்க்கலாம், அந்த பழத்தை சீக்கிரம் அழுவ விடாமல் பண்ணலாம், அதுலேருந்து நேச்சுரல் கேஸ் எதாவது எடுக்க முயற்சி பண்ணலாம். இப்போ இதுக்கான ஒரு இது பண்ணலாமா? நான் சொல்ல அந்த பகுதி மக்கள் சார்ந்த ஒரு கோரிக்கை. இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு அரசு சிந்திச்சுக்கிறா? அதை நம்ம சிந்திக்க வைக்கணும்ல. அது சிந்திக்க வைக்கிறதுக்கான கோரிக்கை ராமதாஸ் வைப்பாரா? அப்போ என்ன சொல்கிறேன்னா, இடஒதுக்கீடுங்கிற காரணத்தை காட்டியே கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக அதுக்கான போராட்டம் தான் செய்ய வேண்டிய வேலையாக இருக்குது. ஆனால் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை முன்னேற்றுவதற்கான கோரிக்கை வைக்கல. கடலூர் சிப்காட்டில் எத்தனை தொழில்? கடலூர் சிப்காட்டு கடலூர் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அந்த மண்ணின் பூர்வக்குடிகள். நெய்வேலி இந்தியா முழுக்க மின்சாரம் போகுது, ஆனால் நெய்வேலி மக்கள் நிலத்தை இழந்தவனுக்கு என்ன நிவாரணம்? நிலத்தை இழந்தவனுக்கு நெய்வேலியில் எத்தனை பேர் வேலையில் இருக்காரு? கூலி தொழிலாக இருக்கிறது வேற, மேனேஜராக இருக்கிறது வேற, ரெண்டும் ஒன்றும் இல்லை. அப்போ இதையெல்லாம் கோரிக்கை வைக்கிறார் வேல்முருகன், இந்த போராட்டத்தில் முன்னெடுக்கிறார். அப்போ இந்த போராட்டம்லாம் முன்னெடுக்கிற நெய்வேலியில் அந்த பழுப்பு நிலக்கரி சார்ந்த தொழிலாளர் சங்கமே பெரிய சங்கத்தில் ஒரு சங்கம் வேல்முருகன் அவர்களுடைய சங்கம். அதனால் இதையெல்லாம் முன்வைக்கிறதுனால தான் இந்த திமுக அரசாங்கம் அவர் மீது வன்மமாக நடந்து கொள்கிறது. அந்த வன்மத்தின் வெளிப்பாடாகத்தான் அவர் நான் கூட்டணி விட்டு வெளியேறுகிறேங்க என்று சொல்கிறாரு. ஆனால் இது சிறப்பு. தேர்தலில் அதிகாரம் என்பது முக்கியம் ஒரு அரசியல் கட்சிக்கு. அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தான் ஏதாவது ஒன்று செய்ய முடியும். ஏன்னா சட்டமன்றத்தில் இவர் குரல் கொடுத்த அந்த குரலின் அடிப்படையில் தான் ஒரு சில தமிழர் வேலைகள் தமிழர்களுக்கு அப்படின்னு வந்துச்சு. என்ன அல்லது கொண்டு வரோங்கிற வாக்குறுதியாவது கொடுத்தாங்க. அது வரணும்னா மீண்டும் வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகளோடு அவர் இணையணும். அது அதிமுக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இணைந்து தேர்தலை சந்திப்பது என்பதுதான் சரியா தவிர, ஏன்னா பெரியார் அந்த வேலையை செய்வார் பாருங்க. பெரியார் திராவிடர் கழகம் ஒரு நாளும் தேர்தலை சந்திச்சது கிடையாது, தேர்தலை அவங்க நின்னது கிடையாது. ஆனால் அனைவருக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ராஜாஜையும் ஆதரிச்சிருக்காங்க, காமராஜனையும் ஆதரிச்சிருக்காங்க, நேரு எதிரா அண்ணாவே ஆதரிச்சிருக்கிறாங்க. தன்னுகிட்ட இருந்து போன அண்ணாவை விமர்சனம் பண்ணதும் அவர் தான் கடுமையா. அதே அண்ணாவை ஆதரிச்சு ஓட்டு கேட்டவர் அவர் தான். இப்போ இந்த வேலை தானே நடந்திருக்கு. இன்னைக்கும் அதே இதான் நடக்குது. திமுக இன்னைக்கு இருக்க திக வீரமணி அவர்கள் புரட்சித் தலைவி அவர்களை தங்கத்தாரை என்று விருது கொடுத்தது யாரு? சமூகநீதி காத்த வீராங்கனை என்று விருது கொடுத்தது யாரு? அதே திமுகவை கருணாநிதிக்கு விருது கொடுத்தது யாரு? ஏன்னா தேர்தலை ஒரு யுத்தியாக, தேர்தலை ஒரு ஆயுதமாக, தேர்தலை அதிகாரத்தை கைப்பற்றது ஒரு ஆயுதமாக இருக்கணும். அப்ப நாம சப்போர்ட் பண்ற ஆள் வரணும்.
அது திமுகவும் சப்போர்ட் பண்ணிக்காங்க, அதிமுக சப்போர்ட் பண்ணிக்காங்க. கலைஞர் காலத்திலிருந்து பெரியார் காலத்திலிருந்தே அந்த முடிவை தான் வேலுமுருகன் போன்றவர்களும், இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி உட்பட அனைவருமே தேர்தல் எடுக்க வேண்டிய முடிவு என்பது அதிகாரத்தில் யார் வர வாய்ப்பு இருக்கோ அவர்களை ஆதரிப்பது அப்படிங்கிற இடத்துல வந்தாதான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இந்த கோரிக்கையை செய்யுங்க, இதான் இந்த கோரிக்கை அப்படின்னு ஒரு ஜெனரல் அஜெண்டா போடுங்க. ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் அவங்களை ஆதரிங்க. இதெல்லாம் பெரியார் பண்ணுவார், இதெல்லாம் பெரியார் பண்ணுவார். பெரியார் இந்த கோரிக்கைலாம் நான் வச்சேன், இந்த கோரிக்கைலாம் அவங்க செய்கிறேன்னாங்க, அதனால தான் நான் அவங்களுக்கு தேர்தல் ஆதரித்துன்னு சொல்லுவார். அது செய்கிறாங்க செய்யலை ரெண்டாவது அப்படி ஒரு ஒப்பந்தம் போடுவோம்பார். ஆக இதை ஏன் தமிழர் தலைவர்கள் செய்யலை? செய்யணுங்கிற செஞ்சாதான் அரசியலில் அதிகாரம் பெறுதல். ஆனால் அரசியல் அதிகாரத்தின் அடிப்படையில் மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியும், வேறு எந்த ரூட்டிலையும் செய்ய முடியாது. நீங்கள் போராடலாம், கத்தலாம், ஆயுதத்தை கூட ஏந்தலாம், ஆனால் என்ன மக்களுக்கு நன்மை நடக்கும்? எந்த நன்மையும் விளையாது. தமிழரசனை விடவா இங்கே ஆயுதம் மீது போராளிகள் இருக்காங்க? புலவர் கலியபெருமாளை விட போராளிகள் இருக்காங்க. அங்கே என்ன நன்மை விளைஞ்சுது? ஆக ஒரு போராட்டத்தை நம்ம எனக்கு குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் ஒரு அரசாங்கத்தில் அதிகாரத்தில் உட்கார்ந்தாதான் இங்கே செய்ய முடியும். இந்த அதுக்காக தனிச்சு நிற்கிறேன்றாரோ என்னமோ. தனிச்சு நிற்கிற அடிப்படையில் என்ன வெற்றி காணுவீங்க? பெரியாரே தனிச்சு நிற்கலான்னு சொல்லிட்டேன். மிகப்பெரிய மக்கள் சக்தின்னு சொல்லிக்கிற பெரியாரே தனிச்சு நிற்கல. யாரையாவது ஒருத்தர் ஒரு தடவை ராஜாஜி ஆதரிப்பாருங்க, இன்னொரு தடவை காமராஜர் வந்து ஆதரிப்பாங்க, பக்தாச்சலத்தை ஆதரிப்பாருங்க. நேரடியாக அவருக்கு எது முரண்பாடு உள்ளவர்களை ஆதரிப்பார். ராஜாஜிக்கு காமராஜுக்கு முரண்பாடு இருக்கான்னு அவர் ஆதரிப்பார். ராஜாஜிக்கு இப்போ பக்தாச்சலம் முரண்பாடு இருக்கிற காலத்தை ஆதரிப்பார். ஒன்றா இருக்கும்போது சும்மா இருப்பார், பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா ஆதரிப்பார். இப்படிதான் கலைஞரை ஆதரிச்சிருக்காரு. அண்ணாவை கண்ணாபுரம் திட்டுறது பெரியார் தான், அண்ணாவை தூக்கி பிடிச்சி பேசுறது பெரியார் தான். அதே போல கலைஞர் ஆதரிச்சிருக்காரு, எம்ஜிஆர் ஆதரிச்சிருக்காரு. எப்ப யார் ஒரே நிலைப்பாட்டில் இருந்ததே கிடையாது பெரியார். அப்ப இந்த நிலைப்பாட்டை ஏன் தமிழர்கள் அப்படி ஒரு தலைவர் எடுக்கல? இன்னும் சொல்ல போனால் பெரியார் இடத்தை அடுத்து கையில் எடுத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பெரியவர் ராமதாஸ் அவர்கள் தான். அவர் அந்த நிலைப்பாடை எடுத்துருக்கணும். கட்சி வச்சிருக்கிறதெல்லாம் ரெண்டாவது, கட்சியை தாண்டி என் மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சுனா நாங்கள் உங்களை ஆதரிப்போம். அது வன்னியர்களுக்காக இருக்கட்டும், தமிழ் மக்களுக்காக இருக்கட்டும், இந்த குரலை ராமதாஸ் அவர்கள் கொடுத்துருக்கணும். பெரியாரை போல செயல்பட்டிருக்கணும். தேர்தல் புறக்கணிப்பு ஆனால் தேர்தலில் ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடு தான் பெரியார் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடை ராமதாஸ் எடுத்திருந்தாருன்னா இந்த இடஒதுக்கீடு என்பது எப்பயோ சாத்தியமாயிருக்கும். இன்னைக்கு நேரத்திலாம் கிடையாது, அதெல்லாம் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சாத்தியமாயிருக்கும். அதுதான் வேல்முருகன் அதை தான் சொல்றாரு. அந்த 10.5% இடஒதுக்கீடு திமுக அரசு அந்த வன்னிய சமூகத்துக்கான இடஒதுக்கீடு விஷயத்துலையும் சரி, வன்னிய சமூகத்தை சேர்ந்த தலைவர்களை ஆதரிக்கிறதுலையும் சரி, அன்புமணியை சேர்ப்பாங்கன்னு பார்த்தோம், அதுவும் இல்லை. ராமதாஸை தக்க வச்சுக்குவாங்கன்னு பார்த்தோம், அதையும் விட்டுட்டாங்க. இப்போ அடுத்து அவங்கள தொடர்ந்து வேல்முருகனையும் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. இது திமுகவுக்கு என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் உங்கள் பார்வையில்? ஏங்க, தேர்தலில் நீங்கள் ஒரு சமூகங்களை தவற விடுவது என்பது கட்டாயம் அவர்களுக்கு தோல்வியை தழுவும். ஒன்று, இப்போ இருக்கிற கூட்டணியே இவ்வளோ குழப்பமாக இருப்பதே திமுக தான். ஏன்னா அதிமுக மாவட்டத்தில் குழப்பம் இல்லை பாருங்கள். தேர்தல் பிரச்சாரத்தை அவர் இப்போ புரட்சி தமிழர் எழுச்சி பயணங்கிற பேரில் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே தொடங்கிட்டார். ஏறத்தாழ கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏறத்தாழ 150 தொகுதிக்கு மேலே போயிட்டார். ஆக அவர் தேர்தலில் முந்தி போகிறாங்க. அதே மாதிரி கூட்டணியில் வந்தாங்க, அழகாக உட்காந்தாங்க. அதிமுக தலைமை அலுவலகத்தில் இங்கே டெல்லியில் பேசுங்க, சிங்கப்பூரில் பேசுங்க, எங்கே வேணாலும் பேசுங்க. ஆனால் அறிவிக்கப்பட்டது இங்கே, முடிவு அறிவிக்கப்பட்டது எங்கே? அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில். அப்போ தமிழ்நாட்டுக்கு, அப்போ தமிழ்நாட்டில் தலைமை தாங்குவது எடப்பாடியார்னு சொல்கிறாங்க. என்ன அப்போ அதான உண்மை? நீங்கள் 23 மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்கிறது பாஜக. இந்தியாவை 3வது முறையாக ஆளுகிற கட்சியாக இருக்கிறது. ஆனால் அந்த கட்சிக்கு அவர் கொடுத்த சீட்டு 27. இவர்கள் காங்கிரஸுக்கு 3 மாநிலத்தில் இன்று ஆண்டுகிட்டு இருக்காங்க. 100 எம்பி கூட கிடையாது காங்கிரஸ் இன்னைக்கு டில் டேட். இப்போ தான் அதிகபட்சமாக 99 தொட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 47 42 இருந்தாங்க. அந்த காங்கிரஸுக்கு 28 சீட்டு. ஆனால் ஊர் முழுக்க கிளை வச்சு கட்சி வச்சிருக்க அனைத்து கிராமங்களையும் கட்சி வச்சிருக்க விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு தொண்டர்களும் வச்சிருக்க 10 பேர் 20 பேர் மட்டும் இல்லாமல், அதாவது ஊர் முழுக்க அனைத்து கிராமங்கள்லையும் தொண்டர்களை வச்சிருக்க விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் கிளை ஒரு 50 பேராக வச்சிருக்க கட்சிக்கு அவர்கள் கொடுத்த சீட்டு 8. ஆனால் 10 கிராமத்திற்கு ஒரு தொண்டனை வச்சிருக்க காங்கிரஸ் கட்சிக்கு அவர்கள் கொடுத்த சீட்டு 28. இதுதான் பெரிய முரண்பாடு. இதே வேலையை 2011 ஒரு ஒப்பீடு மட்டும் வச்சுக்கோங்க. 2011 காங்கிரஸ் கட்சிக்கு 60 சீட்டு கொடுத்த கட்சி திமுக. அதே அளவுக்கு அதை விட கூடுதலாக பலமாக இருக்கு இன்னைக்கு பாஜக. ஆனால் எடப்பாடியார் எத்தனை சீட்டு கொடுத்துருக்காரு? 27 தான் கொடுத்துருக்காரு. அப்போ 2க்குமான ஆளுமை எப்படி இருக்கு பாருங்க.
என்னென்னா இந்த இடத்துல தான் பெரிய கட்சிகளை திமுக மதிப்பதும் சிறிய கட்சிகளை மதிப்பதில்லைங்கிறதும். அதே சமயத்தில் இது அப்படியே சமூகமாக இருக்கும்போது மாறும். என்ன சமூகமாக இருக்கும்போது இப்போ வன்னியர்கள், பறையர்கள், பல்லர்கள், முக்கோலத்தோர், கொங்கு வேளாளர், மீனவர் போன்ற சமூகங்களை மதிப்பது கிடையாது. சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்கள், மொழி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்களை வைத்து கொண்டு அரசியல் பண்ணுவது. எப்பயுமே திமுக அமைச்சர்கள் மட்டும்தான் இல்லை, அதிமுகவிலே அமைச்சர்கள் மற்ற பிற மொழியாளர்கள் இருக்காங்க. ஏன் இன்னும் சொல்லப்போனால் மதுரையில் ஒரு சௌராஷ்டிரா கேட்டாங்க, தமிழ்நாட்டில் அரசியல் செல்வாக்கு இருக்கு, அப்படிலாம் பார்க்கல புரட்சி தலைவர்கள். அவர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்னு மதுரையில் நிறுத்தி வெற்றி பெற வச்சாங்க. அப்போ அப்படி இருக்கிற கட்சி வேற. ஆனால் பிற மொழியாளர்கள் எங்கே அதிகமாக எம்பியாக இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்கன்னு பார்த்தா திமுக பீரியடாக தான் இருக்கும். அதிமுக பீரியடில் இருக்கும், அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இருக்கும். நீங்கள் இன்னைக்கு வன்னியர்கள் 23 பேர் தான் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, அவங்க திமுக இதில். ஆனால் அதிமுக 33 பேரை எம்எல்ஏ ஆக்கினது. அதிகபட்சமாக எம்பியாக இருந்த பீரியட் என்பது அதிமுகவின் பீரியட் தான். 8 பேர் வன்னியர்கள் எம்எல்ஏ எம்பியாக இருந்தாங்க, மொத்தம் 40 எம்பியில். ஒரு முறை கூட வரலாறுல திமுக அப்படி கொடுத்தது கிடையாது. ஆக ஏன்னா இவர்கள் இந்த சமூகங்களுக்கு பெரும்பான்மை சமூகங்கள் நிறைவடைந்துருச்சுன்னா அவங்க அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி நகருவாங்க, வாழ்வியல் பிரச்சனையை நோக்கி நகருவாங்க. அதுதான் அவங்களுடைய இது நோக்கம். இவர்கள் இந்த பிரச்சனைக்குள்ளேயே இருக்கணும். இவர்களுக்கு வன்னியர்களுக்கு பறையர்கள் பிரச்சனைங்கணும், வன்னியர்களுக்கு முக்கோலத்தோர் பிரச்சனைங்கணும், வன்னியர்களுக்கு கொங்குவேளாளர் பிரச்சனைங்கணும், இல்லை கொங்குவேளாளருக்கு வன்னியர்கள் பிரச்சனைங்கணும், இப்படி சொல்லியே ஓட்டிகிட்டு இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் ஜிடி நாயுடு பாலம்னு திறந்தார்ல கோயம்புத்தூரில், இதே பாலத்தை எடப்பாடி ஆட்சியில் திறந்தனா என்ன பேர் வச்சிருப்பார்? நாயுடு சமூகத்து பேராக வச்சிருப்பார், அல்லது ஜிடி நாயுடு பேரே வச்சிருந்தாலும் நாயுடுன்னு போட்டிருக்க மாட்டார். அந்த அதாவது ஜாதி அரசியல் பண்ணுறவர் இல்லை எடப்பாடியார். அதே மாதிரி பொல்லான் சிலையை திறந்தாங்க திமுக, திறந்துட்டு அவர் விடுதலை போராட்ட வீரர், அவரை பற்றி பேசாமல், அதாவது அவர் விடுதலை போராட்டத்தை பற்றி பேசாமல் திருச்சி சட்டமன்ற பாராளுமன்றத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியான கேட்டாங்களா? அவர் செருப்பு தைக்கும் தொழிலாளியானு கேட்டாங்களா? ஆக அதை அடையாளப்படுத்துறது அப்படி அது சமூகத்தை அந்த சமூகம் அது விரும்புதா? அருந்ததியர் சமூகம் செருப்பு தைக்க தொழிலாளின்னு சொல்றதை விரும்புதா? ஆக அதை மீண்டும் அப்படிதானே சொன்னாரு. திருச்சி சிவா என்ன வேலை பண்ணாரு? காமராஜரை ஏசி இல்லாமல் காமராஜர் தூங்க மாட்டார். நம்மளுக்கு காமராஜர் ஒரு எளிமையானவர்னு தெரியும். அப்படிப்பட்ட பிம்பத்தை உடைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உங்களுக்கு? உங்களுடைய ஆதரவு இருந்த பத்திரிகையாளர் முக்தார் என்ன பண்ணாரு? காமராஜர் என்னென்ன பேசினாரு? ஆக இது எப்படின்னா பெரும்பான்மை மக்களுடைய தலைவர்களையும் கொச்சைப்படுத்துகிற வேலை தான் திமுக அன்னைக்கும் செய்யும். அந்த அடிப்படை தான் திமுக இப்போ அணுகுது. ஆனால் இதே அதிமுக எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு இருக்கிறதுக்கு தமிழ் சமூகத்துடைய கூட்டமைப்பாக இருக்குதுங்க. அன்புமணி ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர், டிடிவி தினகரன் முக்குளத்து சமூகத்தை சேர்ந்தவர், ஐஜேகே அவர் உடையார் சமூகத்தை சேர்ந்தவர், பார்கவ குலத்தை சேர்ந்தவர், ஜான் பாண்டியன் ஒரு தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர், புரட்சி பாரதம் ஒரு பழைய சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவங்க. இப்படி அனைவருமே ஒரு தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நயனாராக கூட ஒரு தமிழர் தானே, அவரோட பிறமொழியாளர் இல்லையா, பாஜக கட்சிக்கு இருந்தாலும். ஆக என்ன சொல்லலாம், இது இருக்கிறதே ஒரு தமிழர் கூட்டணியாக இருக்கு. ஆனால் திமுக எப்படி இருக்கு? ஏன்னா பிரேமலதா என்ன மொழி, வைகோ என்ன மொழி தெரியும், அங்கே இருக்கிற அதிகமான என்ன மொழி தெரியும். அப்போ இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள்? தாங்கட்சியால் மட்டும் இப்போ ஏவா வேலு, இவர் நம்ம ரெட்டிகாரு மட்டும் இல்லை, சேகர்பாபு மட்டும் இல்லை, ஆனால் இவருமே ஒரு தெலுங்கு ஆதரவு மனநிலையில் தான் இருக்கார். வேறு முதல்வருமே சொல்கிறேன். ஏன்னா இவர்களுக்கு பெரும்பான்மை மக்கள் விடுதலை அடைஞ்சிடக்கூடாது, பெரும்பான்மை மக்கள் பொருளாதாரத்தில் தண்ணீர் அடைஞ்சிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் படிக்க வச்சுங்க, வேலைக்கு போக வச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க? அடுத்த பிரச்சனையை பற்றி பேசுவோம். ஆமாம், இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தால் இந்த பிரச்சனை பற்றி பேசுவீங்க. அதனால் திமுக செய்கிற ஒரு செயல் திட்டம் இது. இந்த செயல் திட்டம் தவிடுபடியாகும் இந்த தேர்தலில். ஏனென்றால் அந்த காலம் இல்லைங்க, இப்போ ஒவ்வொருத்தரும் விழித்து கொண்டு இந்த தேர்தலை அணுகுகிற காலம் வந்து போச்சு. பெரியார் எப்படி பார்த்தாரோ அப்படி தேர்தலை பார்க்கணும்னு இன்றைக்கி நம்ம பேசுகிறோம்ல, இப்படி பேசுகிற ஒவ்வொரு இளைஞர்கள் வந்துட்டாங்க. ஆக பெரியார் இந்த அரசை அப்படி பயன்படுத்திக்கிட்டாரு, பெரியார் இந்த பிரச்சாரத்தை அப்படி பயன்படுத்திக்கிட்டாரு, நம்மளும் இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு பேசுகிற இடத்துக்கு இந்த தமிழ் சமூகம் வந்துடுச்சு. இந்த தேர்தல் திமுகவுக்கு சவுக்கடி கொடுக்குற, சமட்டி அடி கொடுக்குற தேர்தலாக மாறும். இப்போ இதே இடஒதுக்கீடை அதிமுக தரேன்னு சொல்லி அறிவிச்சதுக்கு அப்புறம் வட மாநிலங்களில் எடப்பாடியோடைய செல்வாக்கு எப்படி இருக்கு? பொதுவாங்க வட மாநிலங்களில் ஏற்கனவே 10.5 கொடுத்ததுனால அவருக்கு மேலே ஒரு நல்ல மரியாதை உண்டு.
பாட்டாளி மக்கள் கூட்டணி மட்டும் இல்லை, பொதுவாகவே இவர் அதை செஞ்சார் அப்படின்னு. அந்த 10.5 நடைமுறைப்படுத்துவது சிக்கல் இருந்துச்சு. ஏன்னா அது கடைசி நேரத்தில் பண்ணாங்க. ஏன்னா அது கூட இருக்கிற பாட்டாளி மக்கள் அதுக்கு பொறுப்பு இருக்குது. நீங்கள் கடைசி நேரத்தில் அதை வாங்கணுங்கிறதால ஒரு ஓராண்டு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர்கள் பள்ளியில் கல்லூரியில் சேர்ந்துருப்பாங்க, அரசு வேலையில் சேர்ந்துருப்பாங்க. சேர்ந்தது பிறகு அதை நீக்கணுங்கும் போது அது கஷ்டம் வந்திருக்கும், நீக்க முடியாமல் மக்கள் போராட்டம் வந்திருக்கும். ஆனால் இவர்கள் அதை வந்து கடைசி தருவாயில் கொடுத்ததுனால அதாவது இந்த 10.5ன்னு வந்துச்சே தவிர இதன் அடிப்படையில் ஒருவர் கூட அட்மிஷன் ஆகலை, ஒருவர் கூட அரசு வேலைக்கு போகல, ஒருவர் கூட அது பெனிஃபிட் ஆகலை. ஆனால் உள்ஒதுக்கீடு இங்கே அமுலில் இருக்குது. ஏற்கனவே பிசிஎம் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அமுலில் இருக்குது, அருந்ததியருக்கு SCA நடைமுறையில் இருக்குது. அப்போ நடைமுறையில் இருக்கும் போது இதை மட்டும் எப்படி நடைமுறைப்படுத்தாமல் திமுக அரசாங்கம் தள்ளி போடுது? திமுக அரசாங்கம் வழக்க காரணம் காட்டுது. ஏன்னா இது வந்து திமுக அரசாங்கம் ஒரு ஜோடிக்கிற ஒரு விஷயம். அதனால தான் எடப்பாடியார் மீது மரியாதை அது. ஏன்னா எடப்பாடியார் தான் மீண்டும் அதை அமல்படுத்துவார். பிற மக்களுக்கும், அதாவது முக்கோளத்தொழிலாளர்களும் கொங்குவேளாளர்களும், அவரே கொங்குவேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். அப்போ அவரே அவர் சமூகத்துக்கு துரோகம் பண்ணுவாரா? இல்லை. அந்த சமூகம் பாதிக்கப்படாதவாறு அதை செய்வார்கள். அதனால தான் இந்த மண்டல வாரியான இடஒதுக்கீடு என்று நான் ஒன்று சொன்னேன்ல, மேற்கு மண்டலத்தை அவர்களுக்கும் இது தமிழ்நாட்டுக்கு பொருத்தமானது இந்த இடஒதுக்கீடு தான். மாவட்ட வாரியாக இடஒதுக்கீடு கொடுப்பது. ஏன்னா நிறையா சமூகங்கள் பகுதி பகுதியாக டென்சிட்டியோடு இருக்காங்க. பெரிய குளத்தில் அங்கே ஒரு சமூக பெரிய டென்சிட்டியாக இருக்காங்க. தஞ்சாவூர் இருந்தால் தஞ்சாவூரில் ஒரு சமூக டென்சிட்டியாக இருக்காங்க. கன்னியாகுமரி இருந்தால் கன்னியாகுமரி ஒரு சமூக டென்சிட்டியாக இருக்காங்க. அப்போ இந்த சமூகத்தில் எப்படி பயனடைப்பீங்க? நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நாடாருக்கு நாங்கள் இத்தனை சதவீதம் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கவே மாட்டாங்க பாப்புலேஷன். கோயம்புத்தூரில் நாடார்கள் கம்மியாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் போய் கன்னியாகுமரி கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடு கோயம்புத்தூரில் கொடுத்து எப்படின்னா பயன்? விழுப்புரத்தை கடலூரில் வணிகர்கள் கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடை நீங்கள் போய் தேனிலையும் திண்டுக்கல்லையும் கொடுத்து என்ன பயன் இல்லை. ஆக இது சரியாக இருக்கணும் என்றால் மாவட்ட வாரியாக இடஒதுக்கீடு என்பது சரியாக இருக்கும். அல்லது மாவட்ட வாரியாக கொடுக்குறது ரொம்ப சிரமம்னா ஒரு மண்டல வாரியாக தமிழ்நாட்டை 3 மண்டலம் இருக்குங்க, நிர்வாகத்தில் இருக்குல்ல. நீங்கள் ரயில்வே எப்படி எத்தனை மண்டலமாக வச்சுருக்கீங்க? பேருந்து நம்ம ஒவ்வொரு கோட்டம் சொல்ல, விழுப்புரம் கோட்டம், திண்டுக்கல் கோட்டம், கன்னியாகுமரி கோட்டம் பிரித்து வச்சுருக்கீங்களே. எதுக்கு பிரித்து வச்சுருக்கீங்க? ஏக நீதிமன்றத்தை 2ஆக பிரிச்சுங்க. சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கட்டும், எதுக்கு நீங்கள் மதுரையில் சென்னை உயர்நீதிமன்றத்தை கிளையாக வச்சுங்க, நிர்வாகிச்சுங்க. அங்கேருந்து வருகை கன்னியாகுமரியில் ஒருத்தன் வழக்கு ஹைகோர்ட்டில் போட்டானா அவன் வரணும் இங்கே சென்னைக்கு. இப்போ மதுரையில் ஒரு நாள் அட்டன் பண்ணிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடுவான். அல்லது காலையில் வந்து அட்டன் பண்ணிட்டு இரவு தன் சொந்த ஊருக்கு போயிடும். அந்த வசதிக்கு தானே. அதுபோல் இதில் அந்த வசதி தேவைப்படுதில்ல. அது தேவையாக ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதை எடப்பாடியார் கொண்டு வருவார். ஏன்னா அவருக்கு அந்த சிந்தனை இருக்குது. நம்மை போன்றவர்கள் எடுத்து செல்ல அந்த கருத்துக்கு இணங்குகிறோம். ஏன்னா அவருக்கு அரசியல் அது பயனடையணும். அதிமுக கட்சி அப்படிதாங்க. அந்த கட்சி ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி போல் அப்படி செய்யும் இப்படி செய்யும் சொல்ல வரல, யதார்த்தமாக செய்கிற கட்சி. ஊழல் சுரண்டல் தான் மிகப்பெரிய இதுலாம் ஒரு கோரிக்கையாக நிற்கிற கட்சி இல்லை. என்னென்னா உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் தான் 50% இடஒதுக்கீடு கொடுத்தார் இந்தியாவில் முதல்ல. 69% இடஒதுக்கீடு இப்போ சில அம்மார்கள் கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது இது பாதுகாக்கணும், ஏன்னா 50% லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு ஷெட்யூல்டு 9ல் கொண்டு வந்தாங்க. யாரும் பாதிக்கக்கூடாது. இதே இடஒதுக்கீடு பீகாரில் கொண்டு வந்தாங்க. 71% செல்லுபடி இல்லை. சுப்ரீம் கோர்ட் தடை வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க ஷெட்யூல் 9ல் கொண்டு இல்லை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உடைக்க முடியாமல் சட்டமாக அது 69 இருக்குது. ஆக 7.5% இடஒதுக்கீடு என்பது யாருமே எதிர்பார்க்கல. அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவ்வளோ இடஒதுக்கீடு என்ன கேட்கவே அப்படி ஒரு கோரிக்கை வைக்கலைங்க. யாரும் மாணவர் அமைப்புகள் SFI போன்ற மாணவர் அமைப்புகளை வைக்கல. ஆனால் அதை கொடுத்தார். அப்போ இது மைல் ஸ்டோன். அதே மாதிரி தான் லேப்டாப்பு 2014 கலைஞர் டிவி கொடுத்தார். கலைஞர் என்ன பண்ணார்? ஒவ்வொருத்தரும் படத்தை பாருங்கள், தாப்பா சன் தொலைக்காட்சி பெரிய படத்தை பாருங்கன்னா டிவி கொடுத்தாரு. ஆனால் பிரச்சனை அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்க? லேப்டாப் கொடுத்தாங்க. அப்போ மொபைல் ஃபோன் அந்த வீட்டுக்கு இருக்காது, அந்த வீட்டில் லேப்டாப் இருந்துச்சு. அப்போ ஓட்டு அரசியல் கிடையாது. 11ஆம் படிக்கிற மாணவர்கள் கொடுத்தாங்க. அவங்க ஓட்டு போட முடியுமா? அப்போ ஓட்டு அரசியல் வைக்கல. அப்படி அரசியல் செஞ்ச கட்சி எடப்பாடியும் அது போல தான். நீங்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது 33 குடிமரத்து பணிகளை கூட்டு குடிநீர் திட்டத்தை அமைச்சாங்க. அத்திக்கடை அவினாசி திட்டம், நீண்ட அண்ணா காலத்து திட்டம், அதை நடைமுறைப்படுத்தாங்க. மீத்தேன் போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவித்தாங்க. இப்படி அந்த ஆட்சியை வச்சுக்கிட்டு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. ஆக இப்படி செஞ்ச அவர் மீண்டும் வர்றது தான் தமிழ்நாட்டுக்கு சிறந்ததாக இருக்கும். திமுக என்பது என்றைக்குமே இந்த மக்களை பற்றி சிந்திக்காத அரசாங்கமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் திமுக போடுற திட்டமே பார்த்தீங்கன்னா நீண்ட ப்ராஜெக்டை போடுவோம். பாலம் போடுறது, ரோடு போடுறது, ஏன்னா அதுதான் அடிக்க முடியும். நீங்கள் செய்கிறதுங்க. அம்மா உணவு யாருங்க கொடுத்தது? அம்மா ஆட்சியர் கொண்டது. தொட்டில் குழந்தை திட்டம் யார் கொடுத்தது?
அனாதையாகிற பிள்ளைகளை எப்படி இது பண்ண, குழந்தைகள் அங்கங்கே போகிற தாய்மார்கள், அங்கங்கே போகிற தாய்மார்கள் குழந்தைக்கு பால் ஊட்டணும். பால் ஊட்டுவதற்கு அறை, நீங்கள் விமான நிலையம் போனாலும் பால் ஊட்ட அறை இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் பால் ஊட்ட அறை இருக்குது, மருத்துவமனை போனாலும் பால் ஊட்ட அறை இருக்குது. பால் ஊட்ட அறை எவ்வளோ சிரமப்படுவாங்க தெரியுமா? அப்போ அது சிந்திச்சு வச்சாங்கல்ல. நீங்கள் மகளிர் காவலர்கள் தான் எடுத்தீங்க, ஆனால் மகளிர் காவல் நிலையமே அமைச்சு கொடுத்தது ஜெயலலிதா புரட்சித்தலை அம்மா அவர்கள். அப்போ என்னன்னா இது யார் அம்மானா? அந்த கட்சி அதிமுக. அதிமுக கட்சியுடைய செயல்பாடு என்பது மக்களை பற்றி சிந்திக்கிற கட்சியாக, செயல்படுற கட்சியாக இருந்தது. ஆனால் திமுகவை இப்படி போன்ற திட்டங்களுக்கெல்லாம் பேர் வச்சுருப்பாங்க. என்ன பேர் வச்சுருப்பாங்க? திருநங்கைகள், திருநம்பிகள், இவங்க ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள், அழகாக பேர் மட்டும் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கி பேருந்து நிலையத்துக்கு போனால் பேருந்து ஏறுவதற்கான வசதி இருக்கா? ஒரு பேருந்து நிலையத்திலிருந்து அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்கு அவர்கள் எப்படி நடந்து போக முடியும்? கை வச்சு நடந்து போவாங்க. ஊனமுற்றவர்கள் எப்படி நடந்து போவாங்க? தவழ்ந்து போவாங்க. கை வச்சு, இந்த கை வச்சு அந்த சிறுநீரத்தில் கை வச்சு போனால் அதே கையை கழுவிதான் சாப்பிடணும். இதெல்லாம் சிந்திச்சிருக்காங்களா? இதுதான் திமுக அதிமுக வித்தியாசம். ஆக பெயர் மட்டும் வைக்கிற அரசாங்கமாக திமுக இருக்கும், செயல்பாடு செய்கிற அரசாங்கமாக அதிமுக இருக்கும். அதனால் இது மீண்டும் அதுவரை தான் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். இப்போ இந்த மாதிரி இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான விஷயங்களை வந்து பேசும்போது திமுகவை சேர்ந்த ஆர்எஸ் பாரதி வந்து அதை மறுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலே 67,000 வாக்கு வித்தியாசத்தில் திமுக தானே ஜெயிச்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாரு அவர். இடைத்தேர்தலில் எல்லா இடைத்தேர்தல்களையும் ஆளுங்கட்சி வெற்றி பெறும். அதிமுக 10 ஆண்டுகள் ஆளும்போது எத்தனை தோல்வியை சந்திச்சது? 18 தோல்விகளை திமுக சந்திச்சுது. ஏன்னா அதனால் வந்து அதை ஒரு நிலைப்பாடாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் இதே விக்கிரவாண்டியில் தான் அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்தார். மு.க. ஸ்டாலின் அவர்களும் மீண்டும் தேர்தல் வரும்போது, ஏன்னா இடைத்தேர்தல் 3 இடைத்தேர்தல் நடந்திருக்கு. புகழேந்தி முதல்ல வெற்றி பெறும்போது நடந்த இடைத்தேர்தலில் இன்னைக்கு இருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொன்னதே நாங்கள் 15% இடஒதுக்கீடு தருகிறோம்னு சொன்னார். பத்திரிகை இருக்கு, அவர்கள் முரசொலியில் வந்த செய்திகள் இருக்கு. இது ஒன்றும் இட்டுக்கட்டு பேசுகிற பேச்சு இல்லை. ஆக அவர்கள் சொன்ன கோரிக்கையை இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் மறுத்து பேசுகிறார்கள். அதோடு மட்டும் இல்லை, எந்த சமூக பிரச்சனையும் ஆர்எஸ் பாரதி வந்துடுவாருங்க. உங்களை தான் நாங்கள் ஜட்ஜ் ஆக்கணும், இல்லைன்னா நீங்களாம் போய் குப்பை அள்ளிட்டு இருந்திருப்பீங்க, இப்படிலாம் பேசுகிற பேச்சு அவட்ட மட்டும்தான் இருக்கும். அது வந்து மிகப்பெரிய ஒரு சாதிய மனப்பான்மை தான் சுட்டி காட்டுறது. சாதிய மனப்பான்மை, அதை குறிப்பிட வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. அதை தொடர்ந்து அவர் சொல்கிறது என்னென்னா, ஏற்கனவே திமுகவில் 23 எம்எல்ஏக்களாக வன்னியர்கள் இருந்திருக்காங்க, 5 எம்பிக்கள் இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி வந்து இல்லைன்னு மறுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொல்கிறாரு. அதாவதுங்க, திமுக கட்சியை தூக்கி வளர்த்தெடுத்தவர்களே வன்னியர்கள் தான். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே சென்னையில் ஏழுமலை நாயக்கரில் தொடங்கி, செங்கல்பட்டில் தொடங்கி, திண்டிவனத்தில் செஞ்சி ராமச்சந்திரனில் தொடங்கி, திண்டிவன ராமமூர்த்தி அவர் செஞ்சி ராமச்சந்திரனில் தொடங்கி, நெல்லிக்குப்ப கிருஷ்ணமூர்த்தியில் இருந்து முட்டம் கிருஷ்ணமூர்த்தியான எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துடைய தந்தை முட்டம் கிருஷ்ணமூர்த்தியில் இருந்து, இப்படி ஒவ்வொரு வன்னியர் ஆளுமைகளும், அதாவது வீரபாண்டி ஆறுமுகத்தில் அந்தந்த மாவட்டத்தில் ஒரு வன்னியர் ஆளுமைகள் இருந்தால் அந்த கட்சியை வளர்த்து எடுத்தாங்க. அப்படிப்பட்ட கட்சி வன்னியர்கள் வாக்கு இன்றைக்கும் அதிகமாக அந்த நன்றிக்கு, அதாவது வன்னியர் மக்கள் உங்களை செலுத்துகிறாங்க. நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் உங்கள் கட்சி கரை சேர்த்து வட தமிழ்நாட்டு வன்னியர்களுடைய வாக்கு தான். என்ன, எம்ஜிஆர் காலத்தில் உங்களுக்கு இருண்ட காலம் மாதிரி, அது 13 வருஷம் உங்களால் வரவே முடியல. அந்த 13 வருஷம் கட்சி உயிர்ப்போடு இருப்பதற்கு நீங்கள் 50 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ நீங்கள் வந்ததுக்கு காரணம் வட தமிழ்நாடு. நீங்கள் எடுத்து பாருங்கள், மேற்கு தமிழகத்தில் அதிகம் வெட்டுறீங்களா, இது தெற்கு அதிகம் வெட்டுறீங்களா, வட தமிழ்நாட்டில் அதிகம் வெட்டுறீங்களா பாருங்கள். அப்போ வன்னியர்கள் வாக்கு அதிகம் செலுத்தி வெற்றி பெற்றவங்க. ஆனால் நீங்கள் சொல்வது இல்லை, என்ன கேள்வி மறந்துட்டாரு. இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வன்னியர்களை வந்து ஆதரிக்கலன்னு எப்படி சொல்கிறீங்க? அவர் அந்த 3 பேரையும் குறிப்பிடுறாரு. இப்போ இன்றைக்கும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்காரு, துரைமுருகன் இருக்காரு, சபா ராஜேந்திரன்லாம் இருக்கிறாங்களே, எப்படி திமுக வன்னியர்களை வந்து புறந்தள்ளுதுன்னு எப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி அவர் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு அவங்களையெல்லாம். ஏங்க, அதாவது அப்போ பண்டுட்டு ராமச்சந்திரன் ஒரு முதல்வர் அந்தஸ்தில் வச்சு பார்த்தாங்களே. ஆக அதிமுக ஆட்சியில் 33 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க.
2014 37 எம்பிகள் வென்றப்ப 8 எம்பி வன்னியர் எம்பி. நீங்கள் 5 தானே கொடுத்தீங்க, அவங்க 8 கொடுத்தாங்க. அப்போ யாருக்கு கூடுதலாக வன்னியர்கள் மீது அக்கறை இருந்தது? ஆர்எஸ் பாரதி 23 பேர் நீங்கள் அந்த நான் சமூக நீதி பார்த்து பேசுகிறோன்னு சொல்கிறேன், நீங்கள் தேடி பிடிச்சி 23 கொடுக்குறீங்க. மக்கள் தொகையில் யோசிச்சு பாருங்கள், 234 தொகுதியில் 10% தான் வன்னியர்கள் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் இருக்கிறாங்களா? விகிதாச்சாரம், சமூக நீதி விகிதாச்சாரம் போட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 27%ங்கிறாங்க. 27% என்றால் ஏறத்தாழ 60 எம்எல்ஏக்கள் வன்னியர் சமூகத்திலேருந்து இருக்கணும். இதே அளவுக்கு தான் இஸ்லாமியர்கள் கேட்குறாங்க, எங்கள் மக்கள் தொகை கேட்ட இடஒதுக்கீடு அப்படின்னு. தலித் மக்கள் கொண்டு தான் நான் நல்வாய்ப்பாக அம்பேத்கர் கொடுத்த 19% இருக்கிறதுனால அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் கிடைக்குது. இல்லைன்னா அவங்களுக்கும் வன்னியர்களை போல ஒரு திண்டாட்டம் தான். ஆனால் இந்த ஆர்எஸ் பாரதி தேடி கண்டுபிடிச்சி வந்து இந்த 23 பேர் எம்எல்ஏ இருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதிமுக 33 இருந்தாங்கங்க, 8 எம்பி இருந்தாங்க. நான் கால பீரியடே சொல்ல 2014 8 எம்பி போய் தேடி பார்க்க சொல்லுங்கள். ஆக 5 எம்பி கொடுத்தா அது பெரிய விஷயம் பேசிக்கிறாங்க. ஆக அதிமுக திமுக ஒப்பீட்டு அளவு பார்த்தீங்கன்னா அதிமுக அனைத்து சமூகத்துக்கும் ரெப்ரஸன்டேஷனாக இருந்திருக்கு. நீங்கள் 8 எம்பி கொடுத்தனா 37 8 போனால் மீது 29 பேர் சமூகம். ஆனால் நீங்கள் ஏறத்தாழ அந்த நான் சொல்லுவேன் 27%. அப்போ மொத்தம் 40ல் 27% போட்டிங்கன்னா எத்தனை வரும்? ஏறத்தாழ அந்த 8 கிட்ட வந்துடும், அந்த நியர்பை. அப்படி தான் அதிமுக இருந்துச்சு. ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. ராமதாஸ் அன்னைக்கு அதிமுகவில் கூட்டணியில் இருந்தார். அந்த கூட்டணியில் இருந்ததுனால 21 சொல்ல வரேன், 21 ராமதாஸ் அதிமுகவுடைய கூட்டணியில் இருந்ததுனால மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய வேட்பாளர்கள்லாம் வன்னியர் வேட்பாளர்களால் அவர்களுக்கு மாற்றாக இவர்கள் நிறுத்தினார்கள். ஸோ ரெண்டுக்குமான வேறுபாடுங்கிறது வேறு வேறு. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளரை தோற்கடிப்பதற்காக திமுக சீட்டு கொடுத்துச்சு வன்னியர்களுக்கு. ஆனால் அதிமுக அப்படி இல்லை, பாட்டாளி கூட வச்சுக்கிட்டே தான் சீட்டு கொடுத்தாங்க. ஆக ரெண்டுக்குமான வித்தியாசம் என்பது வேறு வேறு. இப்போது வட தமிழகத்தில் வன்னியர்கள் ஓட்டு யாருக்கு தான் போகும்? ஒரு பக்கம் அன்புமணி ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கார், ராமதாஸ் தனிச்சு நிற்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போது வேல்முருகனும் திமுக விட்டு வெளியில் வந்து தனிச்சு நிற்கிறாரு. இப்படி ஓட்டுகள் சிதறடிக்கிற வேலை நடக்கிற மாதிரி இருக்கு. இதை பார்க்கும்போது இது யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக உங்களோட பார்வையில்? அதாவதுங்க, இது வரைக்குமே அதிகமான வாக்குகள் என்பது வன்னியர்களிலிருந்து திமுக தான் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இந்த முறை அது இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, இந்த 10.5% நீண்ட நெடிய கனவாக இருந்துச்சுன்னா, இந்தியாவில் இடஒதுக்கீடுக்காக உயிரை கொடுத்த ஒரு சமூகம் வந்து வன்னியர் சமூகம். 21 பேர் செத்தது இந்தியாவில் எந்த சாதியும் இடஒதுக்கீடுக்காக இவ்வளோ இழப்புகளை சந்திக்கலைங்க. ஒரே ஒரு சமூகம், நீ ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், ஒரு சமூகம் போராடி இருக்காங்க. ஜாட் சமூகம் போராடி இருக்காங்க, நிறைய பேர் போராடி இருக்காங்க, ஆனால் உயிர் கொடுக்கல. ஒரே பீரியடில் அதுவும் அவங்க இத்தனை பேர் செத்தாங்கன்னா 69 ஒருத்தர் செத்துருப்பாங்க, 80 ஒருத்தர் செத்துருப்பாங்க, 90 ஒருத்தர் செத்துருப்பாங்க, அது வேற. ஆனால் ஒரே சமயத்தில் உயிரை கொடுத்தது 1987 செப்டம்பர் 17 உயிரை கொடுத்தது வன்னியர்கள் தான் 21 பேர். அதில் ஒருத்தர் யாதவர், 20 பேர் இருந்திருக்காங்க இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி. ஆக இப்படி போராடிய சமூகமான இந்த சமூகம் இன்னைக்கு தான் விழிப்படைஞ்சு வருது. இன்றைக்கி தான் 10% கொடுத்தது எடப்பாடியார். அங்கே பாமக கூட இருக்கும்போது தான் அது வரும் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். ராமதாசனுக்கு எதிர்த்து நின்னாலும் மக்கள் வந்து எப்பயுமே ஒரு விஷயம் சொல்ல வர, தோக்கவர்களுக்கு ஓட்டு போடாதம்மா. யார் ராமதாஸ் வெற்றி பெற மாட்டார் மக்களுக்கு தெரியும். அவரை கைவிடலை, அவர் போராட்டத்துக்கு மக்கள் மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் தோற்பவர்களுக்கு வாக்கு இல்லை. அப்போ வெற்றி பெறவர்களுக்கு தான் வாக்கு. அப்போ வெற்றி பெற வாய்ப்புள்ளவர்களாக அன்புமணியை பார்ப்பாங்க. அவர்களுக்கு அன்புமணியுடைய வாக்கு, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்குகளை சேர்த்து அதிமுக வட தமிழ்நாட்டில், அதாவது வன்னியர்களுடைய வாக்கை இன்ற முறை கூடுதலாக பெறுவார்கள். இப்போ இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் வன்னியர்களுக்கான தொகுதிகள்னு பார்க்கும்போது அதில் முக்கியமாக கருதப்படுறது விருத்தாச்சலத்தில் தேமுதிகவோட செல்வாக்கு எப்படி இருக்கு? எங்கள் விருத்தாச்சலத்தில் முதல்ல விஜயகாந்த் போட்டியிட்ட அந்த 2006 காலகட்டத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளரான கோவிந்த சாமியை எதிர்த்து தான் போட்டிட்டாங்க. அக்கே வன்னியர் பெருமொழியாளர்களுடைய சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது போராடுற காரணம் காட்டி 2011 அவர்கள் போட்டிட்டு தேமுதிக தான் வெற்றி பெற்றுச்சு. அடுத்த தேர்தலில் 2016 தோல்வி விட்டுருச்சு.
2021 இவங்களே போய் போட்டிட்டாங்க விருத்தாசலத்தில். யார்? பிரேமலதா அவர்கள் 3வது இடம் தான். விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டையில் 3வது இடம் தான் பிடிச்சார். ஆக அவர்கள் குறி வச்சிருக்கிறது அவர் எம்எல்ஏவாக இருந்த விருத்தாசலம் அல்லது எம்எல்ஏவாக இருந்த ரிஷ்வேந்தர், ரெண்டும் வன்னியர் தொகுதி. ரெண்டுலேயும் இன்றைக்கி போட்டி போட வருது பாட்டாளி மக்கள் கட்சி தான். 2016 எப்படி இருந்துச்சோ அது போல தான் இன்று களம் இருக்குது. ஆனால் அந்த களத்தில் விஜயகாந்த் வெற்றி பெற்றார்னா ஒரு நடிகருங்கிற அந்த இமேஜ் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் வெற்றி வேணாம். போன முறை வெறும் 820 ஓட்டில் தான் இந்த வெற்றி வாய்ப்பை தவற விட்டார் கார்த்திகேயன் என்கிற வேட்பாளர், பாட்டாளி மக்கள் சேர்ந்தவர். ஆனால் இந்த முறை விருத்தாசலத்தில் பிரேமலதா இருந்தார், டெபாசிட் இழப்பார். சரி, இப்போ தேமுதிக டிஎம்கே கூட்டணியில் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்துருக்க தொகுதி இவங்களெல்லாம் விட அதிகம், 10 சீட் கொடுத்துருக்காங்க. திருமாவுக்கே 8 சீட்டு தான். வேல்முருகனை தவற விட்டுட்டாங்க, வெளியில் வந்துட்டார். ராமதாஸ் அவர்களை இணைக்கவும் தவறிட்டாங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 2 சமூகத்துக்கான ஓட்டு, வன்னியர் சமூகத்துக்கும் சரி பறையர்குடியர் சமூகத்தினுடைய ஓட்டை பற்றி திமுக யோசிக்கவே இல்லையா? இல்லை இருக்கிறது போதும்னு நினைக்குதா? இல்லை அது திட்டமிட்டே அவங்கள வந்து புறந்தள்ளுதா? உங்களோட பார்வை. அதாவதுங்க, இந்த சமூகத்தெல்லாம் ஓட்டு வாங்குவதற்கு அவங்க ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. அந்த மெத்தட் என்னென்னா 2 சமூகத்தையும் எப்படி மோத விட்டு வாக்குகள் வாங்குவது அப்படிங்கிற இடத்த வச்சுருக்காங்க. வன்னியர்களை காட்டி பறையர்கிட்ட ஓட்டு வாங்குறது, பறையர் சமூகத்தை காட்டி வன்னியர்கிட்ட ஓட்டு வாங்குறது. இதுதான் திமுக காலங்காலமாக. அது இந்த முறை செல்லுபடியாகாது. ஏனென்றால் இன்னைக்கு சென்னை முழுக்க பறையர் மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. என்னென்னா பறையர் தலைவர்களாக இருந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கார், அவர்கள் பாதுகாக்கலை. ஆனால் அவருடைய மனைவியை கூட்டு திருவிக்கா நகர் தொகுதியில் வேட்பாளராக போடுகிறது அதிமுக. அப்போ தூக்கி பிடிக்கிறாங்க. அதிமுக சென்னை வாழ் தலித் மக்கள் தூக்கி பிடிக்கிறாங்க. அதுபோல் அது என்னங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் யார் அதிகம் ஈடுபடுறது? பட்டியலின சமூகத்து மக்கள் தான். அந்த பட்டியலின மக்களுடைய போராட்டத்தை நீங்கள் எப்படி அணுகுனீங்க? இரவில் போலீஸை விட்டு தடியடி விட்டு கலைச்சிங்க. அப்போ அதை மக்கள் நினச்சி பார்க்க மாட்டாங்களா? அதனால் இந்த முறை பட்டியலின சமூகம் விழிப்படைந்து விட்டது. பட்டியலின சமூகத்தில் மாற்று தலைவர்கள் உருவாகி விட்டார்கள். அவர்கள் திருமாவளவனோடு மட்டும், அதாவது திருமாவளவன் சொல்லுகிறதை மட்டுமே கேட்குற இடத்துல இல்லை, பிற தலித் தலைவர்களுடைய வார்த்தையை கேட்பவர்களாக மாறி இருக்கிறார்கள். அதனால தான் ரஞ்சித் போன்றவர்கள் எல்லாமே இன்றைக்கி அமைதி காக்கிறாங்க. திமுக ஆதரித்த அவர்களும் இன்றைக்கி இல்லை, நம்ம ஒரு வெறும் மதவாத சக்தியின் பாஜக எதிர்த்துக்கிட்டே இருந்தோம்னா, பாஜக மட்டுமே எதிர்ப்பதால் சமூகத்துக்கு என்ன பயன் அப்படின்னு. ஏன்னா ஒரே ஒரு உண்மையை சொல்கிறேன், ஜனசங்கமாக இருந்த பாஜக முன்னாடி ஜனசங்கமாக தானே இருந்துச்சு. அம்பேத்கர் தேர்தலில் போட்டியிடும் போது அம்பேத்கருக்கு துணை நின்றது ஜனசங்கம். மகாராஷ்டிராவில் 2 முறை அவர் தேர்தலில் சந்திச்சாங்க. 2 முறையும் எதிர்த்து நின்றது காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதே போல இந்த திமுக அதாவது என்ன ரெட்டை வேஷம் போடுறான்னு பாருங்க. கோயம்புத்தூர்ல இன்னைக்கு இருக்கிற துணை ஜனாதிபதி இருக்கார்ல சிபி ராதாகிருஷ்ணனை கூட்டணியில் இருக்கும்போது ராதாகிருஷ்ணனுக்கு வாக்கு கேட்டு நல்லக்கண்ணை எதிர்த்து வாக்கு கேட்டவர்கள் திமுக காரர்கள். அந்த பாயிண்ட் திருப்பி சொல்கிறோம். கோயம்புத்தூர்ல நல்லக்கண்ணு நிற்கும் போது நல்லக்கண்ணை எதிர்த்து சிபி ராதாகிருஷ்ணனான பாஜகவின் வேட்பாளர் இன்னைக்கு துணை ஜனாதிபதி இருக்கார்ல அவருக்கு ஓட்டு கேட்டவர்கள் தான் திமுக காரர்கள். ஆக திமுக இரட்டை வேஷம் போடுவதில் வல்லமைக்காரர்கள். அது இன்னைக்கு தலித் மக்கள் புரிஞ்சிருக்காங்க. அதனால தலித் மக்கள் இதில் ஏமாற மாட்டாங்க.